கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இன்று நாங்கள் நிதி அமைச்சு தொடர்பான நிதி அமைச்சு மற்றும் குறை நிரப்பு பிரேரணை மீது அதே நேரம் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவசர கால சட்டத்தை பிரகப்படுத்துவது பற்றி ஒழுங்கு விதிகளை நிறைவேற்றுவது பற்றி நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே அந்த விடயங்கள் பற்றி பேசுவதை விடவும் இந்த வெள்ளப்பெருக்கு அனர்த்தம் பற்றி தான் சமூகத்திலே அதிக அளவில் விவாதிக்கப்பட்டு வருகின்றது. அது தொடர்பாகத்தான் நாங்களும் அதிக அளவிலே விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். எமது நாடு பல சந்தர்ப்பங்களில் இவ்வாறான பல அனர்த்தங்களை எதிர்கொண்டிருக்கின்றது. சில நேரங்களிலே கரையோர பகுதிகளிலே இந்த அனர்த்தம் ஏற்பட்ட போது மலைப்பகுதியிலே வாழ்கின்ற மக்கள் மற்றும் மற்ற மக்கள் அதிர்ச்சி அடைவார்கள். சில நேரங்களிலே மத்திய மலைநாட்டில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றால் மற்ற பகுதிகளிலே வசிக்கின்ற மக்கள் அதிர்ச்சி அடைவார்கள். ஆனால் இந்த முறை பல மாவட்டங்களை பார்க்கின்ற போது சில மாவட்டங்கள் தவிர ஏனைய மாவட்டங்களில் பாரிய அளவிலே இந்த பேரிடருக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். ஆகவே பிரசைகள் மக்கள் தங்களுடைய அதிர்ச்சியை தங்களுக்குள்ளே அடக்கிக் கொண்டு மறைத்துக் கொண்டு இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டு வருகின்றார்கள். எங்களுக்கு தெரியும், இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்திருக்க வேண்டியவர்கள் இந்த அனர்த்தத்தினால் உயிரிழந்திருக்கின்றார்கள். எங்களோடு சேர்ந்து மூச்சு விடக்கூடியவர்களாக இருந்த எமது உறவினர்கள் பிள்ளைகளுடன் மிக நெருக்கமான உறவுகளை பேணிய வாழ்ந்தவர்கள் இப்பொழுது எங்களை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள். அதே போன்று சில கிராமங்கள் முழுமையாகவே இந்த அனர்த்தத்துக்குள்ளாகி இருக்கின்றது. சில குடும்பங்கள் முழுமையாகவே இந்த பேரிடருக்குள்ளாகியுள்ளனர். அண்மை காலத்தில் நாங்கள் கண்ட பாரிய ஒரு அனர்த்தமாக நாங்கள் காண்கின்றோம். நாட்டு மக்களுடைய இதயத்தை பிழிந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு நிலைமைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய உணர்வுகள் கண்ணீரால் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு மனவேதனையோடு அவர்கள் வாழ்கின்றார்கள். பெருமளவானவர்கள் இறந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய உடல் இன்னும் கிடைக்கவில்லை. சிலருடைய உடல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. சிலருடைய சடலங்கள் காணாமல் போயிருக்கின்றன. மக்களுடைய இழப்புகள், அவர்கள் காணாமல் போகின்ற விடயங்கள் தொடர்பாக எங்களுடைய சமூகத்திற்கு பாரிய அதிர்ச்சியுடன் கூடிய வரலாறுகள் காணப்படுகின்றன. யுத்தத்தினால், இயற்கை அனர்த்தங்களினால் மக்கள் காணாமல் போகின்ற, இழக்கப்படுகின்ற அதிர்ச்சிக்குள்ளான சம்பவங்கள் வரலாறு கூறாகவும் எழுதப்பட்டிருக்கின்றன. எங்களுக்கு தெரியும், ஒருவருடைய இழப்பு அவருடைய உறவினருக்கும் நண்பர்களுக்கும் சமூகத்துக்கும் எவ்வளவு அதிர்ச்சி ஏற்படுத்தும் என்ற விடயம் நாங்கள் அதனை அனுபவித்துள்ளவர்கள். ஒருவர் காணாமல் போகின்ற விடயம் எவ்வளவு தூரம் அதிர்ச்சிக்குள்ளாகின்றது மனிதர்களுக்கு மத்தியில். பொதுவாக ஒருவர் காணாமல் போனதன் பின்னராக பெற்றோர் உறவினர்களுக்கு ஒருபோதும் அவர் இறந்துள்ளதாக நம்புவதில்லை. பல வருடங்களாக மீண்டும் வருவார் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் வாழ்வார்கள். இதுதான் காணாமல் போனவர்களுடைய துன்பமாகவும் கவலையாகவும் இருக்கின்றது. பிள்ளைகளானால் எப்போதாவது அவருடைய பெற்றோர்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டு மீண்டும் வருவார்கள் என்றும், பெற்றோர்கள் இருந்த பிள்ளைகள் எண்ணுவார்கள் எவ்வாறான ஒரு வினை பயனிலாவது தங்களுடைய பெற்றோர் தமக்கு முன்னால் வருவார்கள் என்று பல தசாப்தங்களாக பல வருடங்களாக இந்த காணாமல் போனவர்களுடைய அதிர்ச்சியுடனாக சில பிரசைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டால் எனக்கும் அந்த அனுபவம் இருக்கின்றது. காணாமல் போகின்ற ஒரு விடயம் எவ்வளவு தூரம் குடும்பத்திற்கு, உறவினர்களுக்கு, சமூகத்திற்கு அதிர்ச்சி ஏற்படுத்தும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே சந்தர்ப்பத்திலே தமது உறவினர்கள் நண்பர்கள் இழக்கப்பட்டு வேதனையுடன் அதிர்ச்சியுடன் வாழ்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். தங்களுடைய பிள்ளைகள் உறவினர்கள் காணாமல் போனவர்கள் என்ற அடிப்படையில் மிக வேதனையுடன் கண்களை பொத்திக் கொண்டு மண்ணுக்குள்
சிலர் கண்களை மூடிக்கொண்டு மண்ணுக்குள் வாழ்ந்து கொண்ட நிலைமையில் காணப்படுகின்றார்கள். ஆகவே இந்த அனைவருக்கும் எனது கவலைகளையும் துயரங்களையும் பகிர்ந்து கொள்கின்றேன். நான் அவர்களுக்கு அரசாங்கம் என்ற அடிப்படையில் என்னுடைய கவலைகளையும் அஞ்சலிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று எங்களுக்கு தெரியும், நான் இதற்கு முன்பதாகவும் கூறியுள்ளேன், இவர்கள் எவருடைய உயிரையும் நாங்கள் மீண்டும் கொடுக்க முடியாது. இதுதான் துன்பியல் சார்ந்த ஒரு யதார்த்தமாக இருக்கின்றது எங்களுடைய வாழ்வியலிலே. ஆனால் அரசாங்கம் என்ற அடிப்படையில், பிரசைகள் என்ற அடிப்படையில் எங்களுக்குள்ள வகைபாகம் பொறுப்பு என்ன? அந்த வாழ்க்கை துன்பம் போன்ற விடயம் ஒரு கவலையாக இருந்தாலும் கூட நாங்கள் எதிர்பார்ப்பது வாழ்கின்றவர்களுக்கு இந்த நாட்டை விடவும் இதை விடவும் சிறந்த பொருத்தமான தரச்சிறப்பு மிக்க ஒரு அரசாங்கத்தை கட்டமைத்து கொடுப்பதுதான். ஆகவே அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் ஆக கூடுதல்பட்சமாக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுக் கொண்டு வருகின்றோம். எங்கள் நாட்டுடைய மக்களுக்கு இவ்வாறான ஒரு விதி வருவதை தடுப்பதற்காக, இதை விடவும் ஒரு நல்ல ஒரு அரசை நிறுவதற்காக ஆக கூடுதல் பட்ச அர்ப்பணிப்புடன் நாங்கள் பயணம் செய்ய விரும்புகின்றோம். அந்த பொறுப்புகளை நாங்கள் புறந்தள்ள முடியாத, கைவிட முடியாத இதயம் சார்ந்த பிணிப்புகளுடனும் அன்போடும் அதனை நாங்கள் பற்றி கொண்டிருக்கின்றோம். வேண்டியதொரு அனர்த்தத்தின் போது ஆதனங்கள், உயிர்கள் இழக்கப்படும். ஆனால் ஒரே விடயத்தை நாங்கள் உற்று நோக்கின்ற போது இலங்கை மக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற மனிதாபிமானத்தை எந்த ஒரு அனர்த்தத்தினாலும் இழக்க முடியாத உறுதியான ஒரு குணவீழ்ப்பாக நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம் இந்த பேரனர்த்தத்தின் போது. இந்த அனர்த்தத்தின் ஊடாக நாங்கள் அதை நிறுவிக் கொண்டிருக்கின்றோம். அது என்னவென்றால், இந்த சந்தர்ப்பத்திலும் கூட மாத்திரையில் உள்ளவர்கள் பதுளைக்கு சென்றிருக்கின்றார்கள், காலி உள்ளவர்கள் கண்டிக்கு சென்றிருக்கின்றார்கள், களுத்துறையில் உள்ளவர்கள் நுவரெலியாவுக்கு சென்றிருக்கின்றார்கள், ஹம்பத்தொண்டையில் உள்ளவர்கள் புத்தளத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். ஒருபோதும் தாங்கள் சென்றிராத பாதையில், எதிர்காலத்தில் ஒரு காலமும் தாங்கள் செல்ல எதிர்பார்த்திராத பாதைகளை அவர்கள் சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தான் ஒருபோதும் மீண்டும் அந்த நிலையங்கள் கிடைக்கப்படாத இடங்களிலே, தங்க முடியாத இடங்களிலே, எங்கள் உறவினர் அல்லாத, நண்பர் அல்லாத, முதலாவதாக சந்திக்கின்ற ஒரு பிரச்சனையினுடைய வீட்டை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய குடிநீரை வழங்குகின்ற கிணறுகளை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், சுத்தப்படுத்திக் கொண்டும் இருக்கின்றார்கள். இடைத்தங்கல் முகாம்களிலே உள்ள நபர்களுடன் தங்களுடைய தனக்கு சமனான நபர்களாக கருதி பழகி அவர்களுடைய கவலைகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் நான் நினைக்கின்றேன். எங்களுடைய நாட்டுக்குள் இருக்கின்ற எந்த விதமான அனர்த்தங்கள் வந்தாலும் கூட விலக்க முடியாத ஒரு மனிதாபிமானம் இதனூடாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் சிறிய பிள்ளைகள், குழந்தைகள் 2 ரூபாய் தானும் ஒன்று சேர்த்த இந்த உண்டியல்களை நிவாரண சேவைகளுக்காக இரு கரங்களாலும் வழங்குகின்றார்கள். பெற்றோர் கூறுகின்றார்கள், ஒரு பெற்றோர் கூறுகின்றார், என்னுடைய தோட்டத்தில் உள்ள ஒரே ஒரு சொத்து தான் இந்த வாழைக்குலை, அதை நான் தருகின்றேன் என்று குறிப்பிடுகின்றார். அதே போன்றுதான் வெளிநாட்டில் உள்ள இளைஞர்கள் இந்த சந்தர்ப்பத்திலும் கூட எங்களுடைய தாய் நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் ஏற்படுத்தப்படுகின்ற துன்பியல் சம்பவம் தொடர்பாக இரவு பகல் பாராது அர்ப்பணிப்புடன் பணியாற்றிக் கொண்டு வருகின்றார்கள். இரத்தம் வங்கியிலே குறைவாக இருக்கின்றது என்று அறிவிக்கப்பட்ட அடிப்படையில் 1500 அலகுகள் குறைவாக இருப்பதாக குறிப்பிடப்பட்ட அடிப்படையில் 20,000 அலகுகள் இரத்தம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே எந்த ஒரு அனர்த்தத்தின் போதும் அழித்துவிட முடியாத மனிதாபிமானம் இலங்கையில் இருக்கின்றது என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். நான் நம்புகின்றேன், நான் கண்டிருந்த சில உறுப்பினர்கள் அந்த மனிதாபிமானத்தை கேலிக்குட்படுத்துகின்றார்கள், அவமானப்படுத்துகின்றார்கள். இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் கேட்கின்றார்கள். அது என்னவென்றால், உலக வரலாற்றிலே வீழ்ச்சி அடைந்த சகல அரசாங்கங்களையும் கட்டி எழுப்புகின்ற போது பிரதானமான பணியாக மாறி இருந்தது அந்த மக்களுடைய அபிலாசைகள், தைரியம்தான். அதுதான் 2ஆம் உலக மகாயுத்தத்தின் போது பாரிய அளவிலான மக்கள் இழக்கப்பட்ட போது, அதன் போது மக்களிலிருந்து விடுவிக்க முடியாத அர்ப்பணிப்பு, தியாகம், உறுதி மூலமாகத்தான் உலகத்திலே சமாதானத்தை கட்டியெழுப்பக்கூடியதாக இருந்தது. முழு ராஜ்யமும் முழு அரசுகளும்
அபிவிருத்தியை நோக்கி பயணித்ததாக கூறப்படுகின்ற அரசுகள், மூலோபாயம், அபிவிருத்தி திட்டங்கள் அடிப்படை அவசியம் என்ற அடிப்படையில் போன்றே நாட்டுடைய மக்களுடைய உளத்தைரியமும் அதற்கு சாதகமாக அமைந்திருந்தது. சீனா, ஜப்பான் போன்ற நாடுகள் கட்டியெழுப்பப்பட்டதும் அதன் அடிப்படையில் தான். அந்த நாட்டு மக்களுடைய மன தைரியம் தான் அதற்கு காரணம். அது தொடர்பான ஒரு புரிதல் இல்லாத உறுப்பினர்கள் தான் காலையிலே நான் கண்டிருந்தேன். இங்கு அவர்கள் பாதையில் சென்று அவர்களை பரிகசிக்கும் விதமாக பேசிக் கொள்கின்றார்கள். முதலில் நாங்கள் விளங்கிக் கொள்ளவும் வேண்டும். இந்த நாட்டு மக்களுடைய நம்பிக்கையும் தைரியமும் இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடியதாக இருக்கின்ற ஒளி விளக்காகவும் வழிகாட்டலாகவும் அமைந்து இந்த விடயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அது எங்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கின்றது. அதே போன்றுதான் கௌரவ தவிசாளர் அவர்களே, இந்த பேரிடர் இடம்பெற்ற சந்தர்ப்பத்திலே இதிலிருந்து இந்த நாட்டையும் மக்களையும் மீட்டெடுப்பதற்காக பாரிய அர்ப்பணிப்புகளை எங்களுடைய முப்படையினரும் போலீசாரும் மேற்கொண்டிருந்தார்கள். பாரிய அர்ப்பணிப்புகளை செய்திருந்தார்கள். எனக்கு தெரியும், கலாவவையிலே பஸ் பேருந்து வண்டி ஒன்று 70 பேருக்கும் அதிகமானவர்களை கொண்டு எந்த சந்தர்ப்பத்திலேனும் தங்களுடைய வாழ்வை இழக்கக்கூடும் என்ற அதிர்ச்சியோடு அங்கிருந்தார்கள். சில உறுப்பினர்கள் ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு ஒரு முறை, இப்போ 2 மணித்தியாலமும் இப்பொழுது 3 மணித்தியாலம் என்று கூறி பேஸ்புக்கில் குறிப்புகள் இட்டிருந்தார்கள். ஆனால் பேஸ்புக்கில் குறிப்புகள் இடுகின்ற போதும் எங்களுடைய கடற்படையினர் அவர்களை மீட்டெடுப்ப துணிகரமான நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். புத்தள மாவட்டத்துக்கு புகுந்திருந்தார்கள். அவர்களுக்கு அந்த பாதையை கடக்க முடியாமல் போயிருந்தது. நொச்சியாக்காமையிலும் அந்த நிலைமை ஏற்பட்டிருந்தது. அவர்களுக்கும் பாதையை கடக்க முடியாமல் போயிருந்தது. மிகவும் சிக்கலான ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள். இருந்தாலும் கடற்படையினருடைய குழுவினர்கள் இந்த சிக்கல்களை முறியடித்து துணிகரமான நடவடிக்கைகளை செய்திருந்தார்கள். அதனுடைய விளைவாக அந்த பஸ் வண்டியிலே இருந்த ஆட்களை கூரைக்கு மேலே அமர்த்த நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். அதன் பின்னராக சொற்ப நேரத்தின் உள்ளாக அவர்கள் மீட்கப்பட்டிருந்தார்கள். என்ன நடந்தது? அந்த கடற்படையினர் செலுத்தி சென்ற படகும் செயலிழந்து போய் விட்டிருந்தது. அந்த அலுவலர்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு அந்த கூரையில் ஏறி இருக்க வேண்டிய இக்கட்டான நிலை ஏற்பட்டிருந்தது. 18 மணித்தியாலங்களுக்கு அதிகமான நேரம் 70க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து அஸ்பெஸ்டஸ் சீட்டின் மீது மிக கடும் மழைக்கும் மத்தியிலும் வாழ்வதற்கான தைரியத்தை வழங்கியது அந்த கடற்படை 3 அலுவலர்கள் தான். அவர்கள் தான் இதனை செய்வார்கள் நம்பிக்கையை ஊட்டியிருந்தார்கள். இறுதியாக விமானப்படை ஊடாக 2 விமானங்கள், பாரிய விமானம் வந்திருந்தது. நெருங்குகின்ற போது அந்த கூரைக்கு அதிர்ச்சி ஏற்பட்டிருந்தது. 2வது வாகனம் வந்ததும் போதும் அந்த கூரையை நெருங்க முடியாமல் அதிர்ச்சிக்குள்ளாகிய நிலைமையில் இருந்தது. ஆகவே விசேட பயிற்சி பெற்ற கடற்படை ஒரு உத்தியோகத்தர்கள், அதனோடு தொடரப்பட்ட படகுகள் சென்று மீட்கப்பட்டது. சீனன்குடாவிலே அங்கு சென்ற போது அந்த விமானத்தை தரையிறக்க முடியாது. அனுராகபுரத்திலே சீரற்ற காலநிலை இருந்தது. மிகவும் மீண்டும் ட்ரக் வண்டியிலே ஏறி திருகோணமலையிலிருந்து நொச்சிகாமைக்கு அதிகாலை 3:30 மணி அளவுக்கு வந்து அங்கு வருகின்ற போது எல்லோரும் அப்போதும் இப்போது 18 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் என்ற குறிப்புகளை சிலர் பேஸ்புக்கில் போடுகின்றார்கள். மிகவும் சிக்கலான ஒரு அர்ப்பணிப்பு மிக்க பணி. 1ஆம் முறை செல்கின்ற போது கடுமழைக்குள் அகப்பட்டார்கள். மீண்டும் திரும்பப்பட்டது. அந்த கிராமத்தில் உள்ள 2 இளைஞர்களுக்கு நன்றி கூற வேண்டும். அந்த பாதைக்கு பதிலாக வேறு பாதை காண்பித்தார்கள். அதனூடாக சென்று இந்த 70 பேரையும் பத்திரமாக காப்பாற்ற முடியுமாக இருந்தது. ஒருவர் வைத்தியசாலை உட்சேர்க்கப்பட்ட பின்னர் இருந்தார். அவ்வாறான முப்படையினர் போலீசார் இருக்கின்றார்கள். 2 போர்டுகளை சென்ற போது அது செயலிழந்தது. ஆனந்த விஜயபால் அவர்களுக்கு இந்த விடயம் தெரியும். இறுதியாக அதிகாலையில் தான், மறுநாள் காலையில் தான் அவர்கள் மீட்கப்பட்டார்கள். நொச்சியாக்கமை பிரதேசம் எடுத்துக் கொண்டார். 2 இடங்களிலே தரித்து நின்றார்கள். 2 இடங்களிலும் இடம்பெயர்ந்திருந்தார்கள். அனுராதபுரத்திலே மரத்தின் மீது சேர்ந்தார்கள். சில தென்னை மரங்களில் ஏறி அவர்களுடைய உயிரை பாதுகாக்க போராடினார்கள். கலாவரை கீழ்ப்புறமாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. ஆனால் எங்களுடைய விமானப்படையினர் மிகவும் துணிகரமான நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களை காப்பாற்றுவதற்கு ஏதுமாக இருந்தது.
அதன் பின்னராக எங்களுக்கு அறிக்கையிடப்பட்டது மாண்டில்லாறு குளக்கட்டு உடைப்படுக்க போவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த சேருவலையில் உள்ள எங்களுடைய பௌத்த பிக்கு அறிவித்திருந்தார். அதிகாலை 3 மணி அளவில் தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது. அரசியல் அதிகார தரப்பினர் தலையீடு செய்து அந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் இராணுவத்தினர், போலீசார், பிரசைகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வீட்டிலே துணி கொண்டிருந்தவர்களை எழுப்பி சேர்வலை பன்சலை இருப்பது உயர்வான பிரதேசத்திலே அங்கு ஆயிரக்கணக்கானவர்களை ஒன்று சேர்த்தார்கள். முப்படையினரும் போலீசாரும் தான் அந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தார்கள். அதே போன்று எனக்கு தெரியும், அந்த நடவடிக்கையின் போது விசேடமாக நாங்கள் மிகவும் துணிகரமாக எங்களுடைய நிர்மல் சேம்பலாப்பட்டிய என்கின்ற விமானப்படை அலுவலர் இந்த துணிச்சகரமான செயலை செய்தனால் அவர் உயிரிழந்தார். அவர் உயிரிழக்கின்ற போதும் கூட மற்றவர்களுடைய உயிர் தொடர்பாக கரிசனை செலுத்திய வகைத்தான் இறந்திருக்கின்றார். வரலாற்றிலே அவர்களுடைய வரலாற்றிலே அவர்களுடைய கதை எழுதப்படும் என்ற விடயத்தை நாங்கள் நன்றாக சிந்தித்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று சுண்டிக்குளம் பிரதேசத்தில் களிமுகத்தை வெட்ட சென்றிருந்தார்கள். மிகவும் ஒரு சிக்கலான செயற்பாடு, ஆபத்தான ஒரு செயற்பாடாக இருந்திருந்தது. அந்த மாகாணத்திலே தங்களுடைய உறவினர்களும் இல்லை, நண்பர்களும் இல்லை. இருந்தாலும் 5 கடற்படை வீரர்கள், எனக்கு தெரியும் வடக்கிலே அரசியல்வாதிகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும், 5 அந்த வெள்ளத்துக்குள் அகப்பட்டு காணாமல் போனார்கள். நாங்கள் தேடி கண்டுபிடிப்பதற்காக பாரிய முயற்சிகள் செய்தோம், இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கின்றது. அதே போன்று தர்மதாச என்கின்ற போலீஸ் அலுவலர் அவருடைய கடமை முடிவடைந்ததன் பின்னராக வீட்டுக்கு செல்கின்ற போது அவர் இறந்து போனார் இந்த அனர்த்தத்தினால். அவர் எதற்காக இரவு பகல் பாராமல் இந்த கடமைகளை செய்தது? இந்த பிரசைகளை பாதுகாப்பதற்கான கடமைகளை முன்னோக்கி கொண்டு சென்றிருந்தார்கள். அதே போன்றே சீக்கிரியாவில் அனுருத்த குமார என்கின்ற மின் பணியாளர் மக்களுடைய வாழ்க்கை இயல்புநிலையை கொண்டு வருவதற்காக மின்சாரம் கொண்டு வருவது அத்தியாவசியமான விடயமாக இருந்தது. அந்த அத்தியாவசிய விடயத்தை சீக்கிர பிரதேசத்திலே வசிக்கின்ற மின்சார சபையிலே பணியாற்றுகின்ற அனுருத்த குமார் என்கின்ற ஊழியர் அந்த பணியில் ஈடுபடுகின்ற போது உயிரிழந்தார். ஆகவே இந்த அனர்த்தத்தின் போது எங்கள் நாட்டுடைய முப்படையினர், போலீசார் மற்றும் அரசு ஊழியர்கள் பாரிய அர்ப்பணிப்புடன் பணியாற்றினார்கள். விசேடமாக மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள் நள்ளிரவு தாண்டியும் அதிகாலையிலும் தொடர்புகளை பேணி பேசினார்கள். நித்திரை இல்லாமல் மிகவும் அர்ப்பணிப்புடன் சிக்கலான நிலைமை என்று பாராமல் பிரதேச செயலாளர் சிந்தித்திருந்தார். தன்னுடைய ஆளுகை பிரதேச வாழ்கின்றவர்களுக்கு எந்த விதத்திலும் ஆபத்துக்கள் ஏற்படக்கூடாது என்றும், கிராம சேவகர் தம்முடைய பிரிவுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படக்கூடாது என்றும், மாவட்ட செயலாளர் தம்முடைய மாவட்டத்துக்குள் எந்த விதமான இழப்புகளும் ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் மிகவும் அர்ப்பணிப்புடன் தியாகத்துடன் அவர்கள் செயலாற்றினார்கள். இருந்தாலும் கவலையுடன் கூற வேண்டிய விடயம், அந்த சந்தர்ப்பத்தில் குளிரூட்டப்பட அறைகளில் இருந்த அழகான ஆடைகளில் சென்றவர்கள் அந்த மாவட்ட செயலாளர்களை கேள்வி கேட்கின்றார்கள், எங்கு நாங்கள் போய் கொண்டிருக்கின்றோம்? ஆகவே அரசு சேவை, இந்த அனர்த்தத்தின் போது செய்யப்பட்டிருந்த பணி தொடர்பாக நாங்கள் மிகவும் மகிழ்ச்சிக்குப்படுகின்றோம், நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் பாரிய அர்ப்பணிப்புகள் செய்திருந்தார்கள். விசேடமாக கூற வேண்டிய ஒரு விடயம், சுகாதார சேவை துறையினர் நாங்கள் விழித்தாக வேண்டும். இவ்வாறான ஒரு அனர்த்தத்தின் போது மிகவும் வினைத்திறன் மிக்கதாக தாம் உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அவர்களை பாதுகாத்து அரவணைப்பதற்காகவும் பாரிய சுகாதார சேவையினை அந்த துறை சார்ந்தவர்கள் செய்திருந்தார்கள். அந்த சுகாதார சேவையினர் பாரிய அர்ப்பணிப்புகளை செய்திருந்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம், இந்த அனர்த்தத்தின் போது நாட்டு மக்களை முன்னெடுப்பதற்காக. அதே போன்று வெளிநாட்டிலே உள்ள இளைஞர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாட்டோட எந்த விதமான நிலைமை ஏற்பட்டிருந்தாலும் கூட அது தொடர்பாக அதிர்ச்சியுடனாக, கரிசனையுடனாக இந்த செயற்பாடுகளுடன் இருந்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று என்னுடைய நட்புறவு நாடுகள் எங்களுக்கு குறைந்த
மீட்பு கருவிகளும் நடவடிக்கைகள் தான் இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் எங்கள் உட்கட்டமைப்பு வசதி குறைவாகத்தான் காணப்பட்டிருந்தன. ஆக எங்களுடைய பிராந்திய நாடுகள், நெருக்கமான நாடுகள் மிக வேகமாக உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்காக உலங்கு வானூர்திகள், மோட்டார் வண்டிகள், ஏனைய எதிர் சாதனங்கள், பயிற்சி அளிக்கப்பட்ட மீட்பு படை வீரர்கள், சுகாதார பயிற்சி அளிக்கப்பட்ட அதிபர்களை அனுப்பி வைத்திருந்தார்கள். ஆகவே அந்த அனைத்து வெளிநாட்டு அரசாங்கங்கள், நட்பு நாடுகளுக்கு நாங்கள் உண்மையிலே நன்றி கூறுகின்றோம். இலங்கை ஏற்பட்ட இந்த இடரை மீட்டெடுப்பதற்காக செய்த அர்ப்பணிப்புக்காக. இப்பொழுது எங்கள் முன்னால் உள்ள பணி என்ன? பிரதான பணியாக எங்கள் முன்னில் இருப்பது இதிலிருந்து மீட்டெடுப்பது எவ்வாறு. விசேடமாக நாங்கள் அவசர கால சட்டத்தை பிரகடனப்படுத்தினோம். நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சகல கட்சி தலைவர்களும் வந்து 28ஆம் தேதி நாங்கள் காலை சந்தித்திருந்தோம். 28ஆம் தேதி காலையில் அவசர சட்டத்தை விதிக்குமாறு கோரினார்கள். நாங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தோம். இந்த அனர்த்தத்தின் ஊடாக எங்களுடைய தத்துவங்கள் அடிப்படையில் நாங்கள் எதிர்கொள்வதா அல்லது செயற்படுத்துவது இந்த அனர்த்த சட்ட முகாமைத்துவத்தின் சட்டத்தின் ஊடாக செயற்படுவதா என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தோம். இந்த அனர்த்த முகாமைத்துவ சட்டத்தின் ஊடாக ஒரு உறுப்பினர் குறிப்பிட்டிருந்தார், இருந்தார். இந்த அனர்த்த முகாமைத்துவ பேரவைக்கு அமைவாக செயற்பட்டிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். நான் அவருக்கும் நாட்டுக்கும் தெரியப்படுத்துகின்றேன். இந்த சட்டத்தில் உள்ள விடயம் விசேடமாக எடுத்துக்கொண்டால் முழு நாடும் அனர்த்தத்துக்குள்ளாகின்ற போது பிரகடனப்படுத்த முடியும் என்று ஜனாதிபதிக்கு தேவைப்படும் பட்சத்தில் அந்த சட்டத்தின் கீழாக அதனை பிரகடனப்படுத்த முடியும். அவசர காலமாக, அனர்த்த காலமாக இல்லாவிட்டால் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழாக எங்கள் நடவடிக்கைகளையும் எடுக்க முடியும். ஆகவே நாங்கள் முகம் கொடுத்த பிரச்சனை என்னவென்றால், அனர்த்த முகாமைத்துவ சட்டத்தை பார்த்தால் 7 வருடங்களுக்கு பின்னராக அனர்த்த முகாமைத்துவ பேரவையை கூட்டியது கடந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஆகும். 7 வருடங்களுக்கு பின்னராக எதிர்கட்சி தலைவர் அதை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள், மரைக்கார் உள்ளிட்டவர்கள், பல உறுப்பினர்கள் அதிலே பங்கு பற்றியிருந்தார்கள். எதிர்கட்சி தலைவரும் பங்கு பற்றியிருந்தார். இந்த பேரவை அழைக்கப்பட்டிருந்தது. மீண்டும் சென்ற சம்பவத்துக்கு பின்னராக எதிர்கட்சி தலைவரும் வந்திருந்தார். ஆக ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி இந்த பேரவையில் நாங்கள் எடுத்த தீர்மானம் என்ன? இந்த சட்டம் பலகீனமான ஒரு சட்டமாக காணப்படுகின்றது, அது திருத்தப்படல் வேண்டும் என்பதாகத்தான் நாங்கள் தீர்மானம் எடுத்திருந்தோம். ஆகவே இந்த முகாமைத்துவ சட்டத்தை, பேரளவு செயலாட்சி சட்டத்திற்கு முகம் கொடுப்பதற்காக அதனை வலுப்பன சட்டமாக அது காணப்பட்டிருக்கவில்லை. அது மாத்திரமல்லாமல் அந்த சட்டத்துக்கு அமைவான செயற்பாடுகள் பேரழிவு செயலாட்சி சட்டம் அது இவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது. நான் குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் மேற்கோள் காட்டுகின்றேன். பேரழிவு செயலாட்சி சட்டத்தை அமலாக்கம் செய்கிற எல்லா அமைச்சுகளுக்கும் திணைக்களங்கள் அரச கூட்டுத்தாபனங்களுடைய செயற்பாடுகளாக அமையும். அதாவது இந்த சட்டத்தை அமல்படுத்துவதனால் சகல அமைச்சுக்கள், திணைக்களங்கள், நிறுவனங்கள் எல்லா முகாமைத்துவ திட்டங்களை அவர்கள் வகுத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அவ்வாறான திட்டம் வகுக்கப்பட்டிருக்கவில்லை. ஆகவே நாங்கள் எண்ணியிருந்தோம், இந்த பேரழிவு செயலாட்சி சட்டத்துக்கு முன்பாக இதனை எதிர்கொள்ள முடியாது. மிகவும் வலுவாய்ந்த விடயம் என்னவென்றால், பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழாக 2ஆம் அதிகாரத்தின் கீழாக உள்ள அதிகாரத்தை நாங்கள் செயற்படுத்துவதாகும். அதன் அடிப்படைத்தான் எதிர்கட்சி தலைவர் குறிப்பிட்டிருந்தான் அவசர சட்டத்தை பிரகடனப்படுத்துகிறது என்று. ஆகவே பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழாகத்தான் இந்த கட்டளை ஏற்பாடை நாங்கள் செய்திருந்தோம். அதனை நான் நிறைவேற்றிக் கொள்ளுமாறு குறிப்பிடுவது ஏன்? சாதாரண சட்டம் எங்களுக்கு போதுமானதாக இல்லை. இவ்வாறான ஒரு பேரழிவின் போது அதனை எதிர்கொள்வதற்கான ஏழுமை சாதாரண சட்டங்களுக்கு இல்லை. அதற்கு மேலாக இருக்கின்ற வலுவாய்ந்த சட்டம் ஒன்று அவசியமாக இருக்கின்ற இந்த பேரழிவின் போது அதுக்கு தேவையாக நாங்கள் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் ஆணையத்தை நியமிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று ஆர்டிஐ அலுவலராக இருந்தால் ஆர்டிஐ மாத்திரையில வேறு இடத்துக்கு அனுப்புவதற்கும், மாத்திரையில பிரேசபையிலே வேலை செய்கின்றவர்களை பதுளையிலே செய்ய வேலைக்கு அனுப்பக்கூடியதாகவும் அமையும். அத்தியாவசிய சேவையாளர் ஆணையாளரை நியமிக்க முடியும்.
ஆகவே இது எந்த விதத்திலும் சட்டவாக்கத்தை மீறுகின்ற ஒரு செயற்பாடு அல்ல. எங்களுக்கு உள்ளது இந்த பேரழிவை முகங்கொள்ளக்கூடிய மிகவும் பொருத்தமான சிறந்த சட்டம் எது என்று பார்க்க வேண்டியிருந்தது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழாக உள்ள ஏற்பாடுகள் அதற்கு பொருத்தமானவையாக அமைந்திருந்தன. அதற்கு எதிர்கட்சியினுடைய தலைவரிடம் உறுப்பினருடைய ஒத்துழைப்பு கிடைத்ததற்காக நன்றி கூறுகின்றேன். ஆனால் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டம் ஒருபோதுமே மக்களுடைய அரசியல் உரிமையை மீறுவதற்காக பயன்படுத்தப்பட மாட்டாது. நான் கண்டிருந்தேன் பல சர்ச்சைக்குரிய விடயங்கள் கூற்றுகள் கூறப்படுகின்றன தொடர்பில். ஒருபோதும் நீங்கள் நினைக்க வேண்டாம் என்னையோ அல்லது அமைச்சர்களை விமர்சனம் செய்தல் நாங்கள் கவனிப்பதில்லை. சேறு பூசுதல் நாங்கள் ஏறிட்டும் பார்க்க மாட்டோம். எங்களுக்கு அதில் பயமும் இல்லை. எனக்கு 15 வருடங்களாக தனிப்பட்ட முறையில் சேறு பூசப்படுகின்றது. நாங்கள் பயப்பட மாட்டோம். அதுக்கு சாதாரண சட்டங்கள் இருக்கின்றது. எனக்கு லேக் ஹவுஸிலே அவர் சேறு பூசப்பட்டது. நான் நீதிமன்றத்தில் சென்றிருந்தேன். 10 லட்சம் ரூபாய் எனக்கு நஷ்டஈடு பெறப்பட்டிருந்தது. ஆகவே இதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மோல்டாவிலே பணம் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். நீதிமன்றத்தை மன்னிப்பு கோரினார். ஜனவரி மாதத்திலும் ஒருவர் மன்னிப்பு கோரியிருந்தார். அதான் பொதுவான சட்டமாக இருக்கின்றது. நாங்கள் ஒருபோதுமே இவ்வாறான சட்டத்தை பயன்படுத்த மாட்டோம் அவ்வாறான நடவடிக்கைகளுக்காக. ஆனால் இந்த சட்டத்தை நாங்கள் எதற்கு பயன்படுத்துவோம்? மக்களை பயமுறுத்துவதற்காக, பிழையாக வழிநடத்துவதற்காக, சமாதானமான சூழ்நிலையை சீர்குலைப்பதற்காக. இந்த பேரழிவு நிலைமைக்குள் மக்களுக்கு ஏதேனும் முரண்பாடான ஒழுங்கினமான நிலைமையை உருவாக்க யாராவது முயற்சித்தால் இந்த பேரழிவிலிருந்து மீட்டெடுப்பதற்காக தணிப்பதற்கான நடவடிக்கைகள் தடையாக அமையும். அந்த பக்கமாக மாத்திரமே சட்டத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். இது அல்லாமல் வேறு எந்த விதமாகவும் இந்த கருத்து உரைப்பதற்கான, பேசுவதற்கான, சேறு பூச வேண்டிய செய்யக்கூடியதாக இருக்கும். அவரை பார்த்துக் கொள்வார், அவரை சிரிப்பார், அவரை திருப்திப்பட்டுக் கொள்வார். ஆகவே அந்த விடயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் இந்த பேரழிவின் போது இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கான செயற்பாடுகளை சீர்குலைப்பதற்கு ஒரு உறுப்பினர் குறிப்பிட்டிருந்தார். கம்பளையில் 1000 பேர் இருந்ததாக வெளியில் போய் சொன்னால் அவருக்கு வழக்கு தாக்கல் செய்யப்படும். அப்படி நாட்டை குழப்ப முடியாது. குழப்பமடைய செய்ய முடியுமா? குழப்பத்தை கொடுக்க வேண்டுமா? கம்பளையில் ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தவர்கள் இங்கு ஒருவர் கூக்குரலிட்டு குறிப்பிட்டிருந்தார். பாராளுமன்ற சிறப்புரிமைகளுக்குள் அகப்பட்டுக் கொண்டு இவ்வாறு கூறுகின்றார். கம்பளை பிரதேசத்தில் இருக்கின்ற பிரசைகள் எவ்வளவு தூரம் அதை எண்ணுவார்கள், எப்படி எண்ணுவார்கள், எப்படி நினைப்பார்கள்? அதே போன்று கம்பளையில் இருக்கின்ற முஸ்லிம் மக்கள் சிலர் நினைப்பார்கள், முஸ்லிம் மக்களை நாங்கள் குறைத்து மதிப்பிடுவதாக நினைப்பார்கள் அல்லவா? முடியுமானால் அவர்கள் வெளியிலே போய் கூறட்டு பார்க்கலாம். அப்படியானவர்களுக்கு சட்டம் எதிராக பயன்படுத்தப்படும். எங்களுக்கு தேவையாக இருப்பது மிகவும் சுமூகமான முறையில் கவனமாக தலையீடு செய்ய வேண்டியிருக்கு. இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காகவும் இந்த பேரினத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும் அவ்வாறான பிரயத்தனங்களை தவிர சிறிய சிறிய விடங்களுக்கு நாங்கள் ஒருபோதும் இந்த சட்டத்தை நாங்கள் ஒடுக்குவதன் மூலம் அடக்குமுறைக்காக பயன்படுத்தப் போவதில்லை. பாராளுமன்றத்தில் நான் கண்டிருந்த 26ஆம் தேதி 27ஆம் தேதி பாரிய விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த பிரதேச செயலாளருக்கு நீதி விடுவிக்க முடியுமா என்ற விடயம், அவர்கள் அதனை பயன்படுத்த முடியுமா என்றும் சிலர் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த அரசு சேவை செயலிழக்கப்பட்டிருக்கின்றது, அவர்கள் பயமுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பிட்டார்கள். மிகவும் பொய்யான விடயம். அரசு அலுவலருக்கு ஏதாவது இழந்தால் அவர்கள் தெரிவிடுவதாக குறிப்பிட்டிருந்தார்கள். நான் குறிப்பிடுகின்றேன், இவ்வாறான செயற்பாடுகளின் போது உள தூய்மையுடன் இந்த செயல்களை செய்யப்படுகின்ற எந்த ஒரு அலுவலரையும் நாங்கள் பாதுகாப்போம். எனக்கு தெரியும் நாங்கள் என்ன செய்திருந்தோம். நாங்கள் எங்களுடைய தத்துவம் வழங்கப்பட்டிருந்தது. இலங்கையில முதன்முறையாக பிரதேச செயலாளருக்கு நாங்கள் 500 லட்சம் வரையாக செலவழிக்கக்கூடிய தத்துவத்தை வழங்கினோம். பிரதேச செயலாளர் மாவட்ட செயலாளருக்கு 10 லட்சம் வரையாக செலவழிப்பதற்கு, அமைச்சர் செயலாளருக்கு 10 லட்சம் என்ற அடிப்படையில் செலவழிக்கக்கூடிய அதிகாரத்தை வழங்கினோம். நாங்கள் அவர்களை நம்புகின்றோம், அந்த அலுவலர்களை நம்புகின்றோம். அவர்கள் இந்த பேரழிவின் போது இளஞ்சம், ஊழல், பிழையான முறையில் அவர்கள் பயன்படுத்த நாங்கள் நம்பவில்லை. நாங்கள் அரசு சேவையை நம்புகின்றோம். நாங்கள் கடுமையாக அவர்களை நம்புகின்றோம். அவ்வாறு இல்லாமல் நாட்டை முன்கொண்டு செல்ல முடியாது. ஆனால் எங்களுக்கு விமர்சனம் இருக்கின்றது. யார் என்றால், பழைய அரசாங்கத்தை நிறுவியவர்களோடு செய்கின்ற செயற்பாடுகளுக்கு எதிராக சில விமர்சனங்கள் இருக்கின்றன. நாங்கள் ஏன் அவ்வாறு சுதந்திரத்தை வழங்கி இருக்கின்றோம் என்றால்,
நாங்கள் விமானத்திலே வேகமாக செயற்படுத்த வேண்டியிருக்கின்றது. அதே போன்று துறைமுகத்தை நாங்கள் துரிதப்படுத்த வேண்டியிருக்கின்றது. ஆனால் விமானத்தில் இருக்கின்ற அலுவலர்கள், துறைமுகத்தில் பணியாற்றுபவர்கள் உரிய இடத்துக்கு வர முடியாவிட்டால் செயலாளருக்கு நாங்கள் பணிப்புரை வழங்கியிருக்கின்றோம். அவர்களை, அந்த அலுவலர்களை அதுக்கு அண்மித்த விருந்தகங்களிலே, ஹோட்டல்களை அமர்த்தி அவர்களுக்கு செலவழியுங்கள், அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவர்களை சேவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று. அதே போன்று 50,000 வரையாக கிராம சேவை அலுவலருக்கு செலவழிக்க முடியும் என்ற தத்துவத்தை வழங்கி இருக்கின்றோம், அதிகாரத்தை வழங்கி இருக்கின்றோம். ஏன்? சம்பிரதாயபூர்வமான சுற்றுமுகங்கள் காணப்படுகின்றன, சட்டங்கள் காணப்படுகின்றன. ஆனால் இவ்வாறான பேரழிவின் போது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதனை விடுவித்து இலகுபடுத்தி அந்த பிரச்சனைகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான விடயங்களை செயற்படுத்துவதற்கு நாங்கள் வாய்ப்பு வசதிகளை வழங்கி இருக்கின்றோம். அதே போன்று அடுத்த தலையீடாக நாங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது இப்போதுள்ள நிலைமை. விசேடமாக எங்களுக்கு தெரியும், பாரிய அளவினர் இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியிருக்கின்றார்கள். எடுத்துக்கொண்டால் குடும்பங்கள் என்ற அடிப்படையில் 50,000க்கும் அதிகமானவர்கள் குடும்பங்களாக இடம்பெயர்ந்துள்ளதாக அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது. 51,000 குடும்பத்தினர் 4 லட்சத்துக்கும் அதிகமான, மன்னிக்கவும் 6 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் மீளவும் குடியமர்ந்திருக்கின்றார்கள். மிக வேகமாக குடியிருப்பு, மின்சாரம், தொலைத்தொடர்பு வசதிகள் ஆகியவற்றை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்கான பின்னணி வேலைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. முழுமையாக 5,165 வீடுகள் அழிந்திருக்கின்றன. பகுதியளவில் 57,312 வீடுகள் அழிந்திருக்கின்றன. 17 லட்சம் பேர் கிட்டத்தட்ட பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இது எங்களுடைய பொருளாதாரத்தால் தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு நிலை என்றுதான் சொல்ல வேண்டும். எமது தேசத்தின் பொருளாதாரம் மிக சிறந்த நிலையில் இல்லை என்பதை நாம் அறிவோம். வெளியிலிருந்து வருகின்ற ஒரு சிறு அதிர்வை அது தாங்காது, உள்ளிருந்து வரும் அதிர்வையும் அது தாங்காது. மிகவும் நுணுக்கமாக அதை நாங்கள் முகாமை செய்து கொண்டு முன்னோக்கி போய்கொண்டிருக்கின்றோம். ஒரு சிலர் மிக கொடூரமான எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். ஒரு போர் மூலக்கூடும், யுத்தம் மூலக்கூடும் என்று சிலர் எதிர்பார்த்தார்கள். அது கொழும்பில் குண்டுமழை பொழிய வாய்ப்பு உள்ளது என்றும் சிலர் சொன்னார்கள். மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு போர் உருவாகும், எரிபொருள் விலை உயரும், எரிவாயு விலை உயரும், பொருளாதாரம் வீழ்ந்துவிடும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஐக்கிய அமெரிக்கா அவர்களுடைய கொள்கைக்கு அமைவாக பரஸ்பர வரியை தீர்மானித்தது. அதிலும் கொடூரமான எதிர்பார்ப்புகள் வெளிப்பட்டதை நாங்கள் கண்டோம். ஏற்றுமதி வீழ்ந்துவிடும், கைத்தொழில்கள் வீழ்ந்துவிடும், 3 அல்லது 4 லட்சம் பேர் தொழில்களை இழந்து விடுவார்கள். இவர்கள் தாண்டவமாடினார்கள். இதைத்தான் நான் கொடூரமான எதிர்பார்ப்பு என்று சொல்கின்றேன். இந்த வெள்ளப்பெருக்கின் போதும் அதைத்தான் வெளிப்படுத்தினார்கள். ஒரு சில உறுப்பினர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எதிரணியிலே அவர்கள் இருந்தாலும் கூட இதய சுத்தியோடு இந்த விடயத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். ஒரு சில பிரதேசங்களில் இப்படியான பிரச்சனை இருக்கிறது, அதற்கு ஏதாவது தீர்வு தாருங்கள் என்று கேட்டார்கள். அது நல்லெண்ணத்தோடு எடுக்கப்பட்ட முயற்சிகள். அப்படியான பின்னணியிலும் கூட கொடூரமான சிந்தனைகளை கொண்டிருந்தவர்களையும் நாங்கள் கண்டோம். உண்மையிலே இந்த தேசம் வெட்கப்பட வேண்டும். அனைவரும் மக்களின் வாக்குகளால் தான் இங்கு வந்திருக்கிறார்கள். உங்களை இந்த பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்பதற்காக பாடுபட்டவர்கள் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் உறுப்பினர்களின் குறிக்கோள் என்ன? கம்பளையில் 1000 பேர் மாண்டு விட்டார்கள். என்ன இது? இப்படியான ஒரு கொடூர மனப்பான்மைக்கு நாங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும், அனுமதிக்க வேண்டும். அதை குறிப்பாக அப்படியான புற அதிர்வுகள் அல்லது அழுத்தம்
ஆகியவற்றை எமது பொருளாதாரம் தாங்காது. இப்படியான உள்ளிருந்து எழக்கூடிய பேரழிவு எமது பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நாங்கள் எமது பொருளாதாரத்தை கிரமமாக கட்டியெழுப்பிக் கொண்டு வருகின்றோம். 1977 ஆண்டுக்கு பிறகு மிக குறைந்த துண்டு விழும் தொகை அறிவிக்கப்பட்டது, அல்லது அது ஒரு சாதனை என்றால் அது இந்த ஆண்டுதான் நிகழ்ந்தது. கிட்டத்தட்ட 48 வருடங்களுக்கு பிறகு எமது தேசத்தின் மிக குறைந்த பொருளாதார துண்டு விழும் தொகை பதிவு செய்யப்பட்டது. நாங்கள் எழுகின்றோம். 2007க்கு பிறகு மிக அதிகமாக அரசிறை பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 16.7 2007. இந்த ஆண்டு 15.9 அது உயர்ந்திருக்கிறது. 1977 4.5 துண்டு விழும் தொகை இந்த ஆண்டில் அது 4.5 குறைந்திருக்கின்றது. 6.8 எங்களுடைய எதிர்வு கூறல் இருந்தது. நாங்கள் எழுகின்றோம். வருமானம் அதிகரிக்கின்றது. நீண்ட காலமாக இருந்த வட்டி வீதத்தை தனி இலக்கத்தில் பேணி இருக்கிறோம். நாங்கள் எழுகின்றோம். எங்களுடைய ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் எழுகின்றோம். எங்களுடைய சுற்றுலாத்துறை வருமானம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் எழுகின்றோம். எங்களுடைய வெளிநாட்டு ஒதுக்கம் அதிகரிக்கிறது. நாங்கள் எழுகின்றோம். ஆகவே நாங்கள் மிகவும் பலம் பொருந்திய வகையிலே எழுகின்றோம். இந்த சபையிலே அரசாங்கம் செலவு செய்யவில்லை என்றது மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது. மார்ச் மாதம் 21 வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படுகிறது. அதன் பிறகு உள்ளூராட்சி தேர்தல். மே மாதம் 6 தேர்தல் நடத்தப்பட்டது. தடைகள் வந்தன. மே மாதம் 6 தான் நாங்கள் செலவுகளுக்கான பணிகளை செய்கின்றோம். ஜனவரி 1 வரவு செலவு திட்டத்தின் பின் பணத்தை செலவழிக்க வாய்ப்பிருந்தாலும் மே மாதம் 6 தான் நாங்கள் அதை செய்கின்றோம். எங்களுடைய மூலதன செலவினம் எப்படி இருந்திருக்கிறது என்பதையும் அதை வைத்து நான் சொல்ல விரும்புகிறேன். 2021 நவம்பர் மாதம் அளவிலே மூலதன செலவினம் 41.9 இருந்தது. நவம்பர் மாதம் வரையிலான மொத்த அளவு 2022 43.1, 2023 37.4 இருந்தது. 2024 41.2 இருந்தது. 2025 45.6 இருந்தது. 2021 ஆண்டுக்கு பிறகு மே மாதத்திலிருந்து தொடங்கப்பட்டு அதனுடைய செலவினம், அதாவது அதிகப்படியான மூலதன செலவினமாக பதிவு செய்யப்பட்ட ஆண்டு இந்த ஆண்டுதான். டிசம்பர் மாதம் அளவிலே மிக பெரிய அளவில் நாங்கள் கொடுப்பனவுகளை செலுத்த வேண்டியிருக்கும். ஆகவே இந்த எண்ணிக்கை உயரும். அந்த வகையில் பார்த்தாலும் கூட எங்களுடைய மூலதன செலவினங்கள் உரிய பணிகளை மேற்கொள்ளுதல் அடங்கலாக எங்களுடைய எழுச்சியை அது காட்டுகிறது. இந்த தேசம் எழுகிறது. எழுகின்ற தேசத்தின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்கம் நடந்திருக்கிறது. அரசு பணியாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அது எழுச்சியை காட்டுகிறது. 76,000 அரசு பணியாளர்களை பிரதமரின் தலைமையில் இருந்த கூட்டத்தில் அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. 12,000 பேர் அதில் பட்டதாரிகள். மிகச்சிறந்த போட்டி பரீட்சை ஊடாக மிகச்சிறந்த எதிர்காலம் அவர்களுக்கு காத்திருக்கிறது. ஏற்கனவே 12,000 பட்டதாரிகள் அவர்கள் பிற தொழில்களையும் பெற்றுக்கொள்ளலாம். 12,000 தொழில்கள் அதற்கான தகுதி பட்டப்படிப்பு தான். அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அவர்களுக்கு எதிர்காலம் காத்திருக்கிறது. நாங்கள் எழுகின்றோம். நாங்கள் எழுகின்ற போதுதான் இந்த பலத்த அடி எங்களுக்கு விழுந்திருக்கிறது. அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எங்களுடைய வருமான இலக்குகள் பற்றி எல்லாம் சொன்னார்கள். முடிந்தவரை வரி விதித்து வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். 2024 இருந்த வரிகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. 2025 வாகன இறக்குமதி தவிர்த்த பிற வரிகள் விதிக்கப்படவில்லை. 2025
15.2 என்ற வருமான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. சர்வதேச நாணய நிதியம் எங்களுக்கு வழங்கப்பட்ட இலக்கு அது. அந்த இலக்கை நாங்கள் அடைய வேண்டுமானால் இருந்த வரிகளுக்கு மேலதிகமாக வரிகளை விதிக்க வேண்டும் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது. டிஜிட்டல் சேவைகளுக்கான வரி கடந்த ஏப்ரல் தொடக்கம் நடைமுறைக்கு வர வேண்டும். ஆதன வரி ஏப்ரல் மாதம் இருந்து நடைமுறைக்கு வர வேண்டும். அதுதான் முன்னைய அரசாங்கத்தினுடைய காலத்தில் வருமான ஈட்டலுக்காக செய்யப்பட்டிருந்த எத்தனங்கள். நாங்கள் என்ன செய்தோம்? 30% இருந்த டிஜிட்டல் வரியை 15% நாங்கள் விதித்தோம். அதனுடைய வலுப்பெருகை அடுத்த ஏப்ரல் வரை பிற்போடப்பட்டது. ஆதன வரி விதிக்கப்பட இருந்தது. 2026 நாங்கள் விதிக்க மாட்டோம். மீண்டும் ஒரு மீளாய்வை செய்து 2027 என்று நாங்கள் ஆலோசித்து வருகின்றோம். அது பற்றி சர்வதேச நாணய நிதியத்திற்கு தெரியப்படுத்தி இருக்கின்றோம். புதிய வரிகள் விதிக்கப்படவில்லை, உள்ள வரிகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. வருமான வரி குறிப்பிடத்தக்க அளவில் அது போதுமானது என்று நான் சொல்ல மாட்டேன். அடுத்த வரவு செலவு திட்டத்தில் அதை நாங்கள் மேலும் குறைக்க எதிர்பார்க்கின்றோம். பால் சார்ந்த உற்பத்திகள் மற்றும் யோகட் அதற்கான வரி முழுமையாக நீக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு பல உறுப்பினர்களும் வரியை விதித்து வருமானம் ஈட்டப்பட்டிருப்பதாக சொன்னார்கள். அனைவருக்கும் ஒன்றை நான் சொல்ல வேண்டும். வாகனங்கள் தவிர்ந்த வேறு எந்த ஒரு வரியும் 2024 ஆண்டோடு ஒப்பிடுகின்ற பொழுது குறைவாகத்தான் இருக்கிறது. 2024 விதிக்கப்பட்ட சில வரிகளை நாங்கள் நீக்கியிருக்கின்றோம். எது உண்மை? மிக சிறந்த வரி முகாமைத்துவம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதனால் முதல் முறையாக வருமான இலக்கை விஞ்சி பயணிக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறது. சுங்க திணைக்களத்தின் வருமானம் கடந்த ஆண்டோடு ஒப்பிடும் போது 50% அதிகரிப்பை அது காட்டுகிறது. உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் வருமானமும் அந்த அளவில், அதாவது 18% அதிகரிப்பை அது காட்டுகிறது. மதுவரை திணைக்களத்தின் வருமானம் அதிகரித்திருக்கின்றது. புதிய வரி எதுவும் அதற்கு விதிக்கப்படவில்லை. உள்நாட்டு இறைவரையிலும் புதிய வரிகள் இல்லை. சுங்க வரியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது வாகனத்திற்காக விதிக்கப்பட்ட வரி. வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வரி அதிகரிப்பு இடம்பெற்றிருக்கிறது. விழுந்து போன தேசத்தை நாங்கள் அரும்பாடுபட்டு கட்டியெழுப்பிக் கொண்டு இருந்தோம். அப்படியான தருணத்தில் தான் பொருளாதாரத்தின் மீது பலத்த அடி விழுந்திருக்கிறது. இந்த பொருளாதார சவாலுக்கு மத்தியில் பேரழிவை சந்தித்த மக்களை காத்திருங்கள் என்று சொல்ல முடியுமா? சங்கிலி பாலத்தில் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம், அமைதியாக இருங்கள் என்று சொல்ல முடியுமா? முடியாது. எங்களுடைய அரசாங்கம் அப்படியான ஒரு அரசாங்கம் அல்ல. நாங்கள் எதை முயற்சிக்க வேண்டும் என்றால், நெருக்கடி இருக்கின்ற தருணத்திலே பொருளாதாரம் சார்ந்து எடுக்கப்படுகின்ற ஒரு சிறு முடிவு பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த சூழ்நிலை இருக்கின்ற போது எங்களுடைய சிறு முடிவு பெரிய விளைவை கொண்டு வந்துவிடும். இந்த பொருளாதாரத்திலே 2022 மொத்த அரசியல் 8.8 இருந்தது. சிறு தவறு பெருவெள்ளமாக பெருக்கெடுத்தது. வீழ்ந்து போன ஒரு பொருளாதாரம், மிக கடினமாக எழுந்து வருகின்ற ஒரு பொருளாதாரம், அதில் ஏற்படுகின்ற சிறு தவறு மிகப்பெரிய விளைவை கொண்டு வந்துவிடும். வீழ்ந்து போன பொருளாதாரம் மீண்டும் எழுகின்ற பொருளாதாரம், அப்படியான ஒரு பொருளாதாரத்தில் இப்படியான தாக்கம் ஏற்படுவதுதான் வளமை. அதை நாங்கள் ஆழமாக சிந்தித்தோம். எமது நாட்டு மக்களை அரவணைக்கின்ற பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக நான் ஏற்கனவே தெரிவித்த எந்த ஒரு விடயமும், எந்த ஒரு தருணத்திலும், எந்த வகையிலும் பொருளாதாரத்தை பாதாளத்தில் தள்ளி இந்த அதிர்வுகளின் மத்தியில் உணர்வுபூர்வமாக, அதாவது உணர்ச்சிக்கு வழிவிட்டு எடுக்கின்ற முடிவுகளாக அது இருக்காது. பொருளாதார வல்லுநர்களோடு நாங்கள் பல மணி நேரம் இது பற்றி பேசினோம். மக்களுக்கு, அதாவது இந்த பொருளாதார திட்டங்களை பாதிக்காத வகையில் மக்களுக்கு எவ்வாறு நிவாரணம் வழங்கலாம் என்று நாங்கள் ஆலோசித்தோம். சிலர் இந்த வரவு செலவு திட்டத்தை நீக்கிவிட்டு புதிய வரவு செலவு திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம். இந்த வரவு செலவு திட்டம் பொருளாதார மூலோபாயத்தை ஈடேற்றும் வகையிலே தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். இன்னும் ஒரு
தலைவர் இடைக்கால வரவு செலவு திட்டம் ஒன்றை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். 2026 ஆண்டுக்காக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற வரவு செலவு திட்டம் நிலைபெறான அபிவிருத்திக்கான ஒரு நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதி. அதை நாங்கள் நிறுத்தப் போவதில்லை. ஆனால் வரவு செலவு திட்டத்தின் சில பகுதிகளை முன்னுரிமை அடிப்படையிலே இந்த பேரழிவை சந்திப்பதற்காக பயன்படுத்தலாமா என்று ஆலோசித்து வருகின்றோம். 40 பில்லியன் ரூபாய் பெருந்திருக்கல் அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை, 24,000 மில்லியன் சிறு வீதிகளை அமைப்பதற்காக வீதி அதிகார சபைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. 15,000 மில்லியன் ரூபாய் மாநகர சபைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. வீதிகளை புனரமைப்பதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான நிதியை நாங்கள் இதில் பயன்படுத்த எதிர்பார்க்கின்றோம். இதில் 40 பில்லியன் ரூபாய் இந்த பேரழிவால் பாதிக்கப்பட்ட பாதைகளை புனரமைக்க நாங்கள் பயன்படுத்த இருக்கின்றோம். மாகாண சபை வீதிகளுக்காகவும் குறிப்பிட்ட ஒரு தொகையை ஒதுக்க எதிர்பார்க்கின்றோம். இந்த வரவு செலவு திட்டத்தை இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் வாபஸ் பெற மாட்டோம். மக்களையும் நாங்கள் அரவணைக்க வேண்டும். எங்களுடைய முதல் கட்டமாக நேற்று அல்லது இன்று என்று நினைக்கின்றேன், பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் 300 ரூபாயால் எப்படி வாழ முடியும் என்று கூக்குரலிட்டார். 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தின் செலவு 3,200 ரூபாய் ஒரு வாரத்திற்கு உரியது. நாங்கள் அதை 8,400 ரூபாய் வரை அதிகரித்தோம். இதுதான் எங்களுடைய பொருளாதாரத்தால் தாக்குப்பிடிக்கக்கூடிய நிலை. 5 பேரிலும் அதிகமான குடும்பம் என்றால் 3,500 ரூபாய், ஒரு 10,500 ரூபாய் வரை அதை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். 3 மடங்கிலும் கூடிய ஒரு அதிகரிப்பு. 3,200 ரூபாவால் ஒரு வாரத்தில் பிழைப்பை ஓட்ட முடியுமா? இல்லை. நாங்கள் 10,500 ரூபாய் வரை அதிகரித்திருக்கின்றோம். 3,500 ரூபாய் வழங்கியவர்கள் ஏன் இப்படி செயல்படுகிறார்கள் என்று பேச்சுகள் அடிபடுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். 50 பில்லியன் ரூபாவுக்கான குறைநிறைப்பு பிரேரணை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அதில் எங்களுடைய கடன் எல்லை அதிகரிக்கப்பட மாட்டாது, கடன் பெறவும் மாட்டோம். அதற்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதி இருக்கிறது, ஏற்பாடுகள் இருக்கின்றன. அந்த வகையிலே 50 பில்லியனுக்கான குறைநிறைப்பு பிரேரணையை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். தங்களுடைய பிரதேசத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான நிதியை ஒதுக்க தயார் என்று நாங்கள் அரசு அதிபர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். 10,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. முன்னொரு போது எமது நாட்டில் இவை நிகழவில்லை. 10,500 மில்லியன் ரூபாய் மாவட்ட செயலாளர்களின் கோரிக்கைக்காக அனுப்பப்பட்டது என்றால் இதுதான் முதல் தடவையாக அது நடந்திருக்கிறது. 50 பில்லியன் ரூபாவுக்கான குறைநிரப்பு பிரேரணை நிறைவேற்றி தருமாறு நான் இந்த சபையிலே கோரிக்கை விடுக்கின்றேன். 22.2 பில்லியன் இருக்கிறது. 72.2 பில்லியன் 5 நாட்களுக்கு, அடுத்து வரும் 5 நாட்களுக்கு செலவு செய்ய வேண்டிய தொகை 72.2 பில்லியன். டிசம்பர் மாதம் 25 பில்லியன் தான். அதுவும் போதாது. இந்த 50 பில்லியனை நாங்கள் ஏன் கேட்கின்றோம் என்றால், 70.2 பில்லியனை நாங்கள் எதற்காக செலவு செய்ய எதிர்பார்க்கிறோம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே அவசர அனர்த்த நிலை குறைந்தாலும் கூட பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அவர்களுடைய வீடுகளில் மீள குடியேறுவதற்கு வீடுகளை துப்புரவு செய்யும் பொருட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் 25,000 ரூபாவை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். ஆரம்பத்தில் அந்த தொகை 10,000 ரூபாவாக இருந்தது. அது ஒரு மீள் நிரப்பல் தொகை. தற்பொழுது அது அந்த நியதி இல்லை. வீடுகள் அழிந்து போயிருக்கின்றன. அடுப்பு ஒன்றை கொள்வனவு செய்ய வேண்டும், மெத்தை ஒன்றை கொள்வனவு செய்ய வேண்டும், அதே போல எரிவாயு சிலிண்டரை கொள்வனவு செய்ய வேண்டும். இந்த 72.2 பில்லியனை வைத்துக்கொண்டு பாதிக்கப்பட்ட வீடுகளில்
குடியேறுவதற்கு அதற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு வீட்டின் உரிமை பற்றி கவனத்திலே கொள்ளாது. ஒரு சிலர் வாடகை வீடுகளில் இருக்கிறார்கள். வீட்டின் உரிமை பற்றி கருத்தில் கொள்ளாது ஒரு வீட்டு அலகிற்கு 50,000 ரூபாவை நாங்கள் வழங்க எதிர்பார்க்கின்றோம். 25,000 ரூபாய் இன்று அல்லது நாளை வழங்கப்படும். இந்த சுற்றறிக்கையை இன்று இரவு நாங்கள் அங்கீகரித்துக் கொள்வோம். அமைச்சரவையில் கூடி அந்த அங்கீகாரம் பெறப்படும். அடுத்ததாக நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. 500க்கும் மேற்பட்ட வீடுகள் நிலச்சரிவை சந்தித்திருக்கின்றன. அப்படியானவர்கள் முகாம்களில் இருக்கிறார்கள். அவர்களை அரவணைக்க நாங்கள் தயார். ஏதிலிகளாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் முகாம்களில் இருப்பதை விரும்பவில்லை. அது பொதுவான இடம் என்ற காரணத்தினால் அப்படி இருக்கலாம். அவர்கள் வேறு இடத்திற்கு செல்வதற்கு வீடு இல்லை. அப்படி வீடுகளை இழந்தவர்களுக்கு 3 மாத காலம் 2025 டிசம்பர் தொடக்கம் 2026 ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் வரை வீடு ஒன்றிற்கு குடியேறுவதற்காக 25,000 ரூபாய் வழங்க நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அவர்கள் முகாம்களில் இருக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் 25,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு அவர்கள் வேறொரு வீட்டுக்கு செல்லலாம். ஒரு மாதத்திற்கு 25,000 ரூபாய் படி 6 மாத காலத்திற்கு அந்த கொடுப்பனவை நாங்கள் வழங்க எதிர்பார்க்கின்றோம். ஏதிரி நிலையிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கான ஒரு எத்தனம். அடுத்ததாக சொத்துகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த 3 மாதங்களுக்கு அவர்கள் முகாம்களில் இருந்தாலும் சரி, வீடுகளுக்கு சென்றாலும் சரி, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் 3 மாதத்திற்கு தலா 1 மாதத்திற்கு தலா 50 ரூபாய் படி ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆகிய மாதங்களுக்கு வழங்கப்படும். அடுத்த முக்கிய பிரச்சனை என்னவென்றால், ஐம்பதாயிரத்தை பெறும் ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களின் எண்ணிக்கை 2 பேர் என்றால் 25,000 ரூபாய் வழங்கப்படும். இருவரை விட அதிகமான நபர்களை கொண்டிருந்தால் அந்த குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நெல், அதே போல தானியங்கள், சோளம் போன்றவற்றை கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 1,50,000 ரூபாய் வழங்கப்படும். மீண்டும் அந்த வயல்கள் சாகுபடி செய்யப்பட வேண்டும். 1,30,000 ஹெக்டேர் அழிந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டது. தற்போது அது 1,60,000 ஹெக்டேர் என்று சொல்லப்படுகிறது. பெரும்போக செய்கிற நாங்கள் இருக்கின்றோம். பாட்பருவத்திலே நெல் சாகுபடி இருந்தது. 40,000 ரூபாய் தான் ஒரு ஏக்கருக்கு வழங்கப்பட்டது. ஏக்கருக்கு 16,000 படி 60 ஹெக்டேர் நிலப்பரப்பில் மீண்டும் சாகுபடி செய்ய வேண்டும். 1,60,000 ஹெக்டேரிலும் மீண்டும் சாகுபடி செய்ய வேண்டும். பலரும் அரிசி தட்டுப்பாடு வரும் என்று சொல்கிறார்கள். நாங்கள் அதை எதிர்கொள்ள தயார். ஒரு போகத்தில் நாங்கள் சாகுபடி செய்துவிட்டு விவசாய திணைக்களத்திற்கு விதை நெல் சேகரிக்குமாறு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஒரு புசல் 150 ரூபாய். ஒரு ஹெக்டேருக்கு 100 கிலோ விதை நெல் அவசியம். ஒரு 100 கிலோ விதை நெல்லுக்கு 15,000 ரூபாய் அவசியம். நிலத்தை பண்படுத்துவதற்கு அதே போல வேலை கூலி அனைத்தையும் வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அனைத்து இடங்களிலும் சாகுபடி செய்ய எதிர்பார்க்கின்றோம். சில இடங்களில் அதை செய்ய முடியாமல் போய்விடலாம். அதற்கு தொடக்க கட்டத்தில் 1,50,000 ரூபாய் வழங்கப்படும். அடுத்ததாக மரக்கறி செய்கை. ஹெக்டேர் அளவில் அதற்கான கணிப்பீடுகளை பெறுவது கடினம். ஒரு ஹெக்டேருக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இன்று அந்த சுற்றறிக்கைகள் வெளிவரும். அமைச்சில் உண்மையிலே வயல் சாகுபடி செய்யப்பட வேண்டும். மரக்கறி செய்கையாளர்கள் மரக்கறி செய்கையில் ஈடுபட வேண்டும். பொருளாதாரம் விழுந்து விட்டது. கன்னத்தில் கையை வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருப்பதால் வெற்றி பெற முடியாது.
உண்மையிலே இந்த வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வர வேண்டுமாக இருந்தால் விவசாயம் தான் எங்களுடைய அடிப்படை மூலாதாரம். சில பயிர்களுக்கு போகங்கள் என்று இல்லை, சிறுபோகம் பெருபோகம் இரண்டிலும் சாகுபடி செய்யக்கூடிய பயிர்கள் இருக்கின்றன. அப்படியானவற்றுக்கும் விவசாயிகள் அந்த பணியில் இறங்கலாம். அரசு பணியாளர்கள் மிக வேகமாக இந்த தரவுகளை திரட்டி விவசாயிகளுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல பண்ணைகள் அழிந்து போயின. உண்மையிலே மிகச் சிறந்த பதிவு நடைமுறை, கால்நடைகளின் எண்ணிக்கை போன்றவற்றை அறிந்து கொள்வதற்கான ஒரு பொறிமுறை எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படியான எதுவும் இல்லை. மிருக வைத்தியர் அலுவலகத்தில் இப்படியான பதிவுகள் இருக்கின்றன. கோழி பண்ணையாக இருந்தால் மீண்டும் கோழி வளர்க்க வேண்டும். பன்றிகள் வளர்ப்பிடமாக இருந்தால் மீண்டும் அந்த பணிகளை ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு விலங்கு பண்ணைக்கும் 2 லட்சம் ரூபாயை வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மீண்டும் பொருளாதாரத்திற்கு உயிரூட்ட வேண்டும். சிறிய நடுத்தர நுண் தொழில் முயற்சிகள் பற்றி நேற்று அந்த அமைச்சரோடு நாங்கள் கலந்து பேசினோம். நுண் சிறு நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு இந்த அளவில் பணம் வழங்க வேண்டும் என்று யோசனை தெரிவிக்கப்பட்டது. நடுத்தர தொழில் முயற்சி என்றால் 1,50,000 ரூபாய். இந்த பாகுபாடும் இல்லாமல் சிறு நுண் நடுத்தர தொழில் முயற்சிகளை தொடங்குவதற்கு 2 லட்சம் ரூபாவை நாங்கள் வழங்க தயாராக இருக்கின்றோம். எது எங்கள் தேவை? நாங்கள் வெறுமனை பார்த்து கொண்டிருப்பதில் பயனில்லை. உண்மையிலே ஒருவரின் வாழ்வாதாரம் மலர்ச்செடிகள் ஒருவரின் வாழ்வாதாரமாக இருந்தால் அதற்கு நாங்கள் உயிரூட்ட வேண்டும். பூச்செடிகளின் எண்ணிக்கைக்கு எவ்வளவு என்று அதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். கைத்தொழில் அமைச்சில் அப்படியான ஒரு பதிவேடு இருப்பதாக அறிகின்றோம். அப்படியானவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அதே போல வங்கி அளவிலே சலுகை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு மத்திய வங்கி என்ற சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட இருக்கின்றது. அதேபோல் நாங்கள் காப்புறுதி கம்பெனிகளோடும் இது பற்றி பேசியிருக்கின்றோம். அவர்கள் ஒரு சொல்லை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருப்பார்கள். நிதியமைச்சு அதே போல காப்புறுதி கம்பெனிகளோடும் கலந்து பேசி காப்புறுதி தவணைகள் வழங்குவது பற்றியும் ஆலோசித்து வருகின்றோம். 2026 வரவு செலவு திட்டத்தில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு 80,000 மில்லியன் ரூபாவை சிறு நடுத்தர தொழில் முயற்சியாளர்களை கடன் வழங்குவதற்காக ஒதுக்கி இருக்கின்றோம். சலுகை கடன் சிறு நடுத்தர அதே போல பெண் தொழில் முயற்சியாளர்களுக்கும் அதிலே நன்மை பெறலாம். அந்த 80 மில்லியன் ரூபாவில் வீழ்ந்து போன கைத்தொழில்களை மீட்டெடுப்பதற்கான கடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சிறிய நடுத்தர தொழில் முயற்சிகளை அந்த அளவில் எங்களால் கட்டியெழுப்ப முடியும். அடுத்ததாக மீன்பிடி வள்ளங்கள். எங்களுடைய பொருளாதாரம் அடி வாங்கி இருக்கிறது. எது எமக்கு தேவைப்படுகிறது? மீண்டும் இந்த பொருளாதாரத்திற்கு உயிர் கொடுக்க வேண்டும். அனைத்து மீன்பிடி படகுகளும் பதிவு செய்யப்படாமல் என்ற பிரச்சனை இருக்கிறதா? தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பதிவு செய்யப்பட்டுள்ள ஒவ்வொரு மீன்பிடி படகும் கடலுக்கு செல்ல முடியாத அளவுக்கு அது அழிந்திருந்தால் அப்படியானவற்றுக்கு 4 லட்சம் ரூபாய் வழங்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். புறநிரப்பு பிரேரணை ஊடாக 4 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கான யோசனை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்கள் எண்ணிக்கை 16 லட்சம் என்றால் கிட்டத்தட்ட 3 அல்லது 3.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அடுத்த ஆண்டில் கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதற்கு அவர்கள் கற்றல் உபகரணங்கள், புத்தக பை போன்றவற்றை கொள்வனவு செய்ய வேண்டி வரும். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பாடசாலை பிள்ளைக்கும் தலா 15,000 ரூபாவை வழங்குவோம். திரைசேரி இதற்கு மேலதிகமாக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 10,000 ரூபாவை வழங்கும். ஆகவே அவர்கள் 25,000 ரூபாவை பெறுவார்கள். பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை பாடசாலை செல்வதற்கு 25,000 ரூபாவை பெறும். அதற்கு மேலதிகமாக ஏற்கனவே பாடசாலை மாணவர்கள் அஸ்வசும நல உதவியை பெறுகிறார்கள். அப்படியான பாடசாலைகளுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதில் எந்த பாதிப்பும் இல்லை. அது தொடர்ச்சியாக வழங்கப்படும். அப்படி என்றால் சிலர் 31,000 ரூபாவை பெறுவார்கள்.
இவ்வாறான திட்டங்களுக்காகத்தான் எங்களுடைய ஒதுக்கத்தை நாங்கள் பலப்படுத்தி இருக்கின்றோம். சிலர் ஏன் இவ்வளவு பெரிய ஒதுக்கம் என்று கேட்கிறார்கள். அதாவது இப்படியான ஒரு பேரழிவை சந்திக்கக்கூடிய பின்புலத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இதைவிட ஒருபடி மேல் நின்று செயற்பட முடியும். ஆனால் எங்களுடைய பொருளாதாரம் அதற்கு தாக்கு பிடிக்காது. உள்ள நிலையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பேரழிவு காரணமாக பாதிக்கப்பட்ட வர்த்தக கட்டடங்கள், அப்படியான கட்டடங்களின் அழிவுகள் வெவ்வேறு வகையிலே பதிவு செய்யப்படுகின்றன. அது சார்ந்த மதிப்பீடுகள் அவசியம். 50 லட்சம், அதிகப்படியான 50 லட்சம் இழப்பீட்டு தொகையை வியாபாரங்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு, அந்த கட்டடங்களை செப்பனிடுவதற்கு வழங்க எதிர்பார்க்கின்றோம். கட்டடம் எந்த அளவுக்கு அழிவு கண்டிருக்கிறதோ அப்படியானவற்றை மீட்டு கொண்டு வருவதற்கு 50 லட்சம் ரூபாய் வழங்க எதிர்பார்க்கப்படுகிறது. முழு அளவில் பாதிக்கப்பட்ட, குடியிருக்க முடியாத குடியிருப்புகளுக்காக புதிய வீடு அமைக்கும் கொடுப்பனவும், மண் சரிவால் வீடு அழிந்திருக்கலாம், வெள்ளப்பெருக்கால் வீடு அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம். ஆரம்பத்தில் 12 லட்சம் ரூபாய் அல்லது 16 லட்சம் ரூபாய் தான் வழங்கப்பட்டது. இந்த தடவை மட்டும் அந்த தொகையை நாங்கள் வீடு ஒன்றை இழந்தவர் வீட்டை நிர்மாணித்துக் கொள்வதற்கு 50 லட்சம் ரூபாய் வழங்க எதிர்பார்க்கின்றோம். ஒரு சிலரின் பெறுமதி 50 லட்சத்தை விட விஞ்சியதாக இருக்கலாம். ஒரு சிலரின் வீட்டு பெறுமதி 50 லட்சத்தை விட குறைவாக இருக்கலாம். எது எப்படியோ நாங்கள் வீடு ஒன்றை அமைப்பதற்கு 50 லட்சம் ரூபாவை வழங்க எதிர்பார்க்கின்றோம். காணி என்று எடுத்துக்கொண்டால், காணி அடித்துச் செல்லப்பட்டிருந்தால் அல்லது காணி அழிவடைந்திருந்தால் அப்படியானவர்களுக்கு என்ன நிவாரணம்? இந்த வாராந்த நாட்களிலே சனி ஞாயிறு கால பகுதியில் கண்டி, மாத்தளை போன்ற பிரதேசங்களுக்கு விஜயம் செய்ய எதிர்பார்க்கின்றோம். பிறகு பதுளை பிரதேசத்திற்கு செல்ல இருக்கின்றோம். அங்குதான் இந்த காணி பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் அரசு அதிபர்களை சந்திக்க இருக்கின்றோம். அரசாங்கத்திற்கு சொந்தமான காணிகள் இருக்கின்றனவா என்பதை பார்த்து அவர்களுக்கும் 50 லட்சம் ரூபாய் வழங்குவோம். வீட்டை நிர்மாணிப்பதற்காக வழங்கப்பட்ட 50 லட்சத்திற்கு மேலதிகமாக காணிகளை முழுமையாக இழந்தவர்களுக்கும் 50 லட்சம் ரூபாய் வழங்க எதிர்பார்க்கின்றோம். அடுத்ததாக, அனர்த்தத்தின் காரணமாக அரை அளவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கொடுக்கின்ற கொடுப்பனவு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. முழுமையாக விடாளியவில்லை. இனி அதனை மறுசீரமைத்துக் கொள்ள முடியும். காணியும் வீடும் இரண்டும் அழிவடைந்திருந்தால் 1 கோடி ரூபாய் வழங்கப்படும். அல்லது 50 லட்சம் காணியை கொள்வன செய்வதற்கு 50 லட்சம் அல்லது 50 லட்சம் அரசாங்கத்தின் சார்பு. ஏன்? மக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அனைவரும் தான் மக்களை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, பாதிக்கப்பட்டதன் காரணமாக அரையளவில் அழிவடைந்த வீடுகளாக இருந்தால் சிறிய சிறிய கொடுப்பனவுகள், 2 தகரங்கள் வாழ்வதற்கு 5000 கொடுக்கப்பட்டது, சுவரொன்றை கட்டுவதற்கு 2000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. இது நியாயம் இல்லை தானே? ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், பாதிக்கப்பட்ட அனர்த்தத்துக்குள்ளாக வீடுகளுக்கு 25000 என்ற அளவில் அந்த வீடுகளை மீண்டும் மறுசீரமைத்துக் கொள்வதற்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. 10 லட்சம், 15 லட்சம், 20, 25 லட்சம் என்ற வகையில் 4 தொகுதிகளாக வழங்குகின்றோம். தகரம் கலந்து சென்றாலும் 10 லட்சம். ஏன்? தகரம் என்பது அந்த வீடு இல்லை அங்கு அவர்களுக்கு. எங்களுக்கு தெரியும் இந்த பிரதேசங்களில் உள்ள நிலைமை நாங்கள் அறிவோம். அவர்கள் மீண்டும் அந்த வீட்டை திருத்திக் கொள்வதற்கான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்க வேண்டும். இருந்த இடத்திற்கே நாங்கள் அவர்களை கிட்டுச் செல்ல வேண்டும். அதை விட ஒரு படி மேலாக அவர்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும். 10, 15, 20, 25 லட்சம் என்ற அளவில் 4 தொகுதிகளாக பிரித்து அந்த பாதிக்கப்பட்ட அரையளவில் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு வழங்குகின்றோம். அடுத்ததாக, நாங்கள் அனர்த்தத்துக்குள்ளாகி மரணித்தவர்களுக்கான அளவை நாங்கள் தீர்மானிக்க முடியாது. இருந்த போதிலும் ஒவ்வொருவருக்கும் 10 லட்சம் என்ற வகையில் உறவினர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இதுதான் நான் நினைக்கின்றேன். இந்த வரவு செலவு 2025 ஆண்டு வரவு செலவு 72.5 பில்லியன்களை நாங்கள் ஒதுக்க எதிர்பார்க்கின்றோம். 26 ஆண்டுக்கு நாங்கள் 500 பில்லியன்களை நாங்கள் ஒதுக்கீடு செய்ய எதிர்பார்க்கின்றோம்.
எங்களுக்கு தெரியும் கடன் எல்லையை நாங்கள் அதிகரித்துக் கொள்ளாமல் இந்த 500 பில்லியன்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகின்ற இயலுமை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே கடன் எல்லையை நாங்கள் பாராளுமன்ற சமர்ப்பித்திருக்கின்றோம். எந்த வகையில் நாங்கள் இப்போது சமர்ப்பித்திருக்கின்ற கடன் எல்லையை நாங்கள் அதிகரிக்க மாட்டோம். கடன் எல்லை தான் 3800 பில்லியன்கள். என்னுடைய வரவு செலுத்தட்டு உரையில் நான் தெரிவித்த இந்த 3800 கடன் எல்லையை 60 பில்லியன்களால் குறைக்க வேண்டும் என்று, அதாவது கடன் தொகை 3840 குறைக்குமாறு தெரிவித்திருக்கின்றேன். நாங்கள் வரவு செலுத்தட்டு தெரிவித்த அந்த பிரேரணை என்று திருத்தத்திற்கு நாங்கள் முன்வைப்பதில்லை. முன்வைக்காமைக்கான காரணம் அந்த 3840க்கு பதிலாக 3800 நாங்கள் கடன் எல்லையாக வைத்திருக்க நாங்கள் தீர்மானித்த அந்த 60 பில்லியன்களை நாங்கள் இதிலிருந்து அகற்றவில்லை. அடுத்ததாக நான் 2 தொகுதிகள் இருக்கின்றன நடைமுறைப்படுத்துவதற்கு. ஒன்றுதான் இந்த 25 நாட்களில் 25 நாட்கள் நடைமுறைப்படுத்த 72.2 பில்லியன்கள் இருக்கின்றது. இன்று நிறைவேற்றுகின்ற 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஜனவரி மாதத்திலிருந்து நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த வரவு செலவு திட்டத்திலிருந்து தான் நாங்கள் ஒரு குறை நிரப்பியாக 500 பில்லியன்களை ஒதுக்கீடு செய்ய பார்க்கின்றோம். 500 பில்லியன்களில் நான் ஏற்கனவே தெரிவித்த பெரும்பாலான பிரேரணைகள் முன்மொழிவுகள் காணப்படுகின்ற 72 பில்லியன்களில் கூறிய விடயங்களை நாங்கள் இன்று வர்த்தமானில் வெளியிடுவோம். எனவே அங்கு ஒரு பிரச்சனை எழலாம். இதுவரையில் எங்களுக்கு தெரியும், சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தின் கீழ் நாங்கள் இருக்கின்றோம். இங்கு பலர் கூச்சலிட்டார்கள், ஒப்பந்தத்திலிருந்து விலகுங்கள், புதிய ஒப்பந்தத்துக்கு கதையுங்கள், அவ்வாறான விடயங்களை முன்மொழியுங்கள் என்று எதிர்க்கட்சி தலைவரும் சபை முதல்வரும் அங்கு தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட விடயங்கள் அல்ல இவை. சர்வதேச ஒரு ஒழுங்கு விதிகளுக்கு அமைய சில ஒரு இணக்கப்பாடுகளின் அடிப்படையில் ஏற்படுத்திக் கொண்டுவை. நிதி அமைச்சராக இருந்த ரவி கருணாநாயக் அவர்கள் இதை அறிவார். அவ்வாறு அதனை மீற முடியாது. மீறினால் என்ன நடக்கும்? அந்த இணக்கப்பாட்டை மீறுவதற்கும் ஒரு மீளாய்வு அவசியம். இணக்கப்பாடுகளை மாற்றி அமைப்பதற்கு ஒரு மீளாய்வு அவசியம். இங்கு ஊச்சல் இடுகின்றார்கள். எங்களுக்கு முடிந்தால் அவர் பேசுகின்றாராம். தயவு செய்து வேண்டாம். நான் உங்களை அசௌகரியப்படுத்தவில்லை. இந்த அனைத்து நிபந்தனைகளும் இணக்கப்பாடுகளுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த இணக்கப்பாடுகளுக்கு நாங்கள் ஏன் வந்தோம் என்றால், இந்த சர்வதேச இணக்கப்பாடுகள் என்பது ஒரு கோட்பாடுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை. அந்த உடன்பாடுகளை மீறுவதாக இருந்தால் நாங்கள் மீண்டும் மீளாய்வுக்கு செல்ல வேண்டும். 6வது மீளாய்வு 5வது மீளாய்வை நாங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம். உத்தியோகத்தர் மட்டத்தில் அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் கைச்சாத்திட்டு இருக்கின்றோம். அது அடுத்த 15ஆம் தேதி அவர்களுடைய பணிப்பாளர் சபைக்கு வழங்க திட்டமிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் நிலைமை மாறி இருக்கின்றது. தற்போது நிலைமை மாறி இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே ஏற்படுத்திக் கொண்ட உத்தியோகத்தர் மத்தியிலான இணக்கப்பாடுகளை விட வேறொரு மட்டத்தில் இருக்கின்றது. மாற்றம் ஒன்று ஏற்படுமாக இருந்தால் சர்வதேச நாணய நிதியம் எங்களுக்கு முன்மொழிந்திருக்கின்றது. நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். இந்த டிசம்பர் மாத பேரவைக்கு சமர்ப்பாங்க, ஜனவரி அல்லது பிப்ரவரி வரை ஒத்திவைக்க முடியும் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். காரணம், டிசம்பர் மாதத்தில் எங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது $342 பில்லியன்கள் தவணை பணமானது. நாங்கள் கலந்துரையாடுகின்றோம், அதனை அதிகரிக்க கலந்துரையாடி வருகின்றோம். அந்த எண்ணிக்கை தொகையை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கலந்துரையாடுவது அவசியம். காலம் அதற்கு தேவை. தனிநபருடைய பணத்தை வழங்குவது அல்ல இந்த விடயம், இந்த செயற்பாடு. சர்வதேச நாணயம் என்பது பல அங்கத்த நாடுகளை கொண்ட ஒரு அமைப்பு. அந்த பணத்தை அவர்கள் செலவு செய்வதற்கு அந்த அரசுகளுக்கு அவர்கள் அந்த நாடுகளுக்கு கடப்பட்டு இருக்கின்றார்கள். எமது வெள்ளம் ஏற்பட்டது, எனவே எண்ணிக்கை தொகை அதிகரிக்குமாறு கூறினால் அது நடக்காது. எனவே ஒரு மீளாய்வு அவசியம். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி பெற்றுக் கொடுக்கவிருந்த 6வது தவணை கொடுப்பனவு பெரும்பாலும் ஜனவரி மாதத்தில் உத்தியோகத்தர் கலந்துரையாடலை ஆரம்பிப்போம். பிப்ரவரி மாதத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். 342 அதிகரிப்பது தொடர்பான பிரேரணை நாங்கள் சமர்ப்பிப்போம். நாங்கள் உடனடியாக பண தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. எனவே உடனடியாக நிதி திரட்டிக் கொள்வதற்கான உலக வங்கியிடமிருந்து சர்வதேச நாணயத்திடமிருந்து $200 பில்லியன் மானியத்தை நாங்கள் கோரியிருக்கின்றோம். அந்த மானியம் எங்களுக்கு பெரும்பாலும் கிடைப்பதற்கான கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அவர்கள் சாதகமாக அதற்கு பதிலளிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். எனவே அதுடன் இணைந்த ஒரு விடயமாக நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம். ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் விசேடமாக சிறிய மற்றும் நடுத்தர முயற்சியாளர்களை கட்டியெழுப்பதற்கான அந்த நிதியத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக
அதற்காக சர்வதேச அமைப்புகளுடன் நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம். இந்த குறைநிரப்பு வரவு செலவு திட்டத்தை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். அதன் விலைகளையும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். ஆனால் அந்த கருத்திட்டங்களை நாங்கள் பெயரிட வேண்டும். அதற்கு சிறிது காலம் அவசியம். அந்த காலம் தேவை என்ற காரணத்தினால் தான் இன்று அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாது. நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் 19ஆம் தேதி பாராளுமன்றத்தில் அதை நிறைவேற்ற நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எதிர்கட்சியுள்ள சகல உறுப்பினர்கள் அந்த குறைநிரப்பு வரவு செலவு திட்டத்துக்கு ஒத்துழைப்பு நல்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். வரவு செலவு திட்டம் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 1 கோடி நாளும் நான் நினைக்கின்ற இந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் இது மீண்டும் கொண்டு கூட வரும். நான் நினைக்கின்ற வகையில் ஜனவரி 6ஆம் தேதி வரையில் தான் பாராளுமன்றம் ஒத்திவைக்க இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. பிரதமரால் முடியும் அவசர நிலைமையை அடிப்படையில் பாராளுமன்றத்தை கூட்ட முடியும். நிகழ்ச்சி ஒழுங்கு புத்தகத்தில் அந்த விடயங்கள் உள்ளடக்க வேண்டும். 19 அதற்கேற்ற வகையில் 19ஆம் தேதி இதை நிறைவேற்றி தருமாறு இந்த பாராளுமன்றத்தில் நான் கேட்கின்றேன். அப்படித்தானே? நாங்கள் காலம் தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் குழப்பம் அடைய வேண்டியதும் இல்லை. ஜனவரி 1ஆம் தேதியில் தான் செலவு செய்யணும். நாங்கள் காலம் தாழ்த்தவும் முடியாது ஜனவரிக்கு பிறகு. எனவே நாங்கள் தயாரித்துக்கின்ற வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அவசியம். ஏனெனில் எமது உட்கட்டமைப்பு வசதிகள் பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். பாதைகள் எடுத்துக்கொண்டால் 40க்கும் மேற்பட்ட பாலங்கள் முழுமையாக அழிவடைந்திருக்கின்றன. 12 பாலங்களை நாங்கள் கட்டியெழுப்பியிருக்கின்றோம். இன்னும் 8 பாலங்கள் அமைப்பதற்கு திட்டம் தீட்டப்பட்டிருக்கின்றது. நாங்கள் டிசம்பர் 31ஆம் தேதி 30 பாலங்களை கட்டியெழுப்ப நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். மீண்டும் இந்த வீதி கட்டமைப்பின் தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபை முறைமையான வகையில் திட்டங்களை தயாரித்திருக்கின்றது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் எங்களால் முடியும். வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற அல்லது செயலில் இந்த பாதைகள் அமைப்பதற்கு பாலங்களை கட்டியெழுப்பதற்கு தற்போது குறிப்பிடப்படும் அளவிலான தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். சில பாதைகள் இருக்கின்றது, அந்த பாதைகளை நாங்கள் நெருங்க முடியாத அளவில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வீதி கட்டமைப்பை நாங்கள் துரிதமாக செயற்படுத்த வேண்டும். அடுத்த மின்சார கட்டமைப்பு 58 அளவில் தற்போது 80% அந்த மின் இணைப்புகளை வழங்க நாங்கள் முயற்சித்து விட்டோம். விசேடமாக எங்களுக்கு தெரியும் 136V அந்த மின் இணைப்பு செயலிழந்திருக்கின்றது மையங்கணையில். எனவே அம்பாறை, மட்டக்களப்பு போன்ற மையங்கனை போன்ற பிரதேசங்களுக்கு மின் வளங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை மறுசீரமைக்க வேண்டும். ஆனால் 32Vயின் கீழ் நாங்கள் குறைந்த மட்டத்திலான மின்சாரத்தை வழங்கியிருக்கின்றோம். அது போதுமானதாக இல்லை. அந்த மின் வளங்களை நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். ஓரிரு வாரங்களில் முழுமையாக இதனை நாங்கள் வழங்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அதே போல் தொடர்பாடல் வசதிகள் 194% தற்போது முழுமையாக்கப்பட்டிருக்கின்றது. எஞ்சிய தொடர்பாடல் வசதிகளையும் நிறைவேற்ற முடியும். அடுத்தது நீர் வளங்கள் மற்றும் நீர் கட்டமைப்பு அவை வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன. அவற்றை மறுசீரமைப்பதற்கு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுக்கு தேவை துரிதமாக சில பாதைகள் இருக்கின்றது, இன்னும் புகையிர பாதைகள் இன்னும் இருக்கின்ற திட்டங்களை தயாரிக்க முடியாது. முடிந்த அனைத்து பாதைகளையும் நாங்கள் திறப்போம். எங்களுடைய தேவை என்னவென்றால் இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்த பிறகு இந்த அனர்த்தத்துக்கு மத்தியில் இந்த இது நீங்களாக இழுத்துக்கொண்ட அனர்த்தம் என்று கூறுகின்றார்கள். அப்படி என்றால் எங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யுங்கள். நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது தொடர்பில் நாங்கள் எந்த கவனத்தையும் செலுத்துவதில்லை. எங்களுடைய முதன்மை நோக்கமாக இருப்பது என்னவென்றால் வீழ்ச்சி அடைந்த அந்த மக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். அவர்களை இப்படி நாங்கள் கைவிட முடியாது. அவர்கள் தமது நாளை என்ன நடக்கும், இன்று என்ன நடக்கும் என்ற சந்தேகத்துடன் வாழ முடியாது. எனவே இந்த மக்களுடைய வாழ்க்கையை யதார்த்த நிலைக்கு கொண்டு வருவது அதில் தான் முதல் பணி. இரண்டாவது பொருளாதாரம் தற்போது வயல்கள் விவசாயம் ஆரம்பிக்கப்பட வேண்டும். வங்கி கட்டமைப்புகள் செயற்படுத்தப்பட வேண்டும். வியாபாரிகள் வந்து வங்கி கடன்களை பெற வேண்டும். அவை இயங்க வேண்டும். ஏனைய விடயங்கள் கட்டியெழுப்பப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சவாலுக்கு தான் நாங்கள் முகம் கொடுக்கின்றோம். அப்படிப்பட்ட நெருக்கடிக்கு முகம் கொடுக்கின்ற போது முன்னாள் தலைவர் எதிர்கட்சியில் முகாமைத்துவ குழு ஒன்றை அமைக்கின்றாராம். அப்படிப்பட்ட அமைப்பதற்கு திகதி கூட அவர்களிடம் இல்லை. இவை இடையூறுகளை தவிர வேறு எதுவும் அல்ல. எனவே நாங்கள் அனைத்து திட்டங்களையும் தயாரித்திருக்கின்றோம். இரவு பகல் பாராது இதற்கான திட்டங்களை தயாரித்து நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம். அடுத்த பிரதான பிரச்சனை தான்
இதற்கான ஒரு பொறிமுறையை நாங்கள் ஆரம்பித்தோம். பேரழிவு செயல்தாட்சி சட்டத்தினூடாக செயற்பட முடியும் அல்லது பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தினூடாக செயற்படும். பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தினூடாக நாங்கள் இந்த பணியை செயற்படுத்த எதிர்பார்க்கின்றோம். எதிர்காலத்தில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. மீண்டும் இந்த கட்டியெழுப்புவதற்காக ஜனாதிபதி செயலணி ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்று. அந்த ஜனாதிபதி செயலணியின் கீழ் நிதியங்களை சேர்ப்பதற்காக ஒரு பணியை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். பாராளுமன்றத்தில் கூச்சலிடுகின்றார்கள். இந்த 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 நிதியங்களின் செலவுகளை சேர்ப்பதற்கு வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் என்று. நிதியை சேகரிப்பது இந்த வங்கி கணக்கானது திரைசேரியின் செயலாளரின் பெயரில் தான் இருக்கின்றது. நாங்கள் ஒன்றிணைந்த நிதியத்திற்கு அங்கு பணத்தை சேகரிப்பது, அங்கு வருகின்ற செலவுகள் பணத்தை செலவு செய்ய வேண்டியது பாராளுமன்றம். அந்த நிதியங்கள் ஒன்று சேர்க்கின்ற குழு அல்ல. அதை புரிந்து கொள்ள முடியாது இவர்களுக்கு. ஆனால் அரசியலமைப்பு சார்ந்த ஒரு நிதியத்தை நாங்கள் உருவாக்குவோம். கடன் சார்ந்த வகையில் அது வெவ்வேறு கணக்குகளை ஆரம்பிப்பதை விட இது பொருத்தமானது. ஒரு நிதியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் அவசியம். ஏன் அப்படி சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றது? சுனாமி நிதியத்துக்கு என்ன நடந்தது என்றதை காண்பார்கள். அப்படித்தானே? எனக்கு ஞாபகம் நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக் அவர்கள் காலப்பகுதியில் இந்த நிதியங்கள் அனைத்தையும் திரைசேரிக்கு கையகப்படுத்த முயற்சித்தார்கள் தானே? இந்த நிதியங்களில் என்ன நடக்கும்? எப்பொழுதும் இந்த நிதியங்கள் தவறான முறையில் கையாளப்படும். எனவே நிதி முகாமைத்துவ சட்டத்தின் அமைய ஒரு நிதியத்தை உருவாக்க வேண்டியது ஒரு சட்டத்தின் அடிப்படையில் பாராளுமன்ற அனுமதியின் கீழ் மாத்திரமே. அது முக்கியமான ஒரு சட்டம். இங்கு நான் கண்டேன் ஒரு ஒரு சட்டங்களை உருவாக்க. நாங்கள் அப்படி சட்டங்களை உருவாக்கவில்லை. நிதியத்தை உருவாக்குவதற்கு ஒரு குழுவை நாங்கள் நியமித்திருக்கின்றோம். அந்த நிதியை உருவாக்குகின்ற பல்வேறு வழிகளை நாங்கள் சிந்தித்திருக்கின்றோம். ஒன்று, வெளிநாடுகளுடன் எமது தொடர்புகளை வலுப்படுத்தி நிதியத்தை பெற்றுக் கொள்வது. எனவே தான் அந்த குழுவில் வெளிநாட்டு அளவில் அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் ஒருவரை நியமித்திருக்கின்றோம். அவர்தான் அந்த வெளிநாடுகளுடைய தொடர்புகளை பேணுபவராக இருப்பார். அடுத்து ஆசிய அபிவிருத்தி வங்கி, சர்வதேச நாணய நிதியம், UNDP போன்ற நிறுவனங்களுடன் நிதி அமைச்சு கொடுக்கல் வாங்கலை செய்யும். எனவே தான் நிதி அமைச்சின் பிரதி அமைச்சர் அவர்களும் நிதி அமைச்சின் செயலாளரும் அந்த நிறுவனங்களை பிரித்துப்படுத்துகின்றார்கள். அந்த பணியை, அந்த நிதியை பெற்றுக் கொள்வதற்கு, அடுத்ததாக நிதி சேகரிப்பதற்கு வெளிநாடுகளில் புலம்பெயர் இலங்கையர்களிடமிருந்து அந்த ஒருங்கிணைப்பை செய்வதற்காகத்தான் ஜனாதிபதி செயலாளர் உத்தியோகத்தரை நாங்கள் நியமித்திருக்கின்றோம். அடுத்ததாக நிதிய நன்கொடைகள் B2B வழங்கப்படும். வர்த்தகங்களுக்கு இடையிலான வணிக சபைகள் வேறு நாடுகளுடைய வணிக சபைகளுடன் தொடர்புகளை பேணும். எனவே அந்த வணிக சபைகளுடன் தொடர்புகளாக மானியங்களை அல்லது உதவிகளை பெற்றுக்கொள்ள இங்கு ஒரு நபர் இருப்பார். எனவே தான் அதற்கு ஒரு நபரை நாங்கள் நியமித்திருக்கின்றோம். அவர்கள் தான் அந்த வணிக சபையின் தவிசாளரை பிரித்துப்படுத்துவார். அந்த B2B நிதியத்தை பெற்று நிதியத்தினூடாக பணத்தை சேகரிப்பதற்கு என்ன தவறு? அடுத்தது பல்வேறு வியாபார சங்கங்கள் இருக்கின்றன. கப்பல் சங்கங்கள், பாரிய கப்பல் சங்கங்கள் இருக்கின்றன. பயஸ் இருக்கின்றார்கள். அவர்களிடமிருந்தும் நாங்கள் நிதியை சேகரிக்க முயற்சித்து வருகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு குழுவாகத்தான் அது உருவாக்கப்பட்டது. அந்த குழுவுக்கு எதிராகவும் வியாபாரிகள் போன்ற தவறான விடயங்களை கூறினார்கள். அவர் இங்கிருந்தால் நல்லது கூறியவர். அவர் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சராக 2018ஆம் ஆண்டில் பணியாற்றுகின்றார். ஹந்தானையில் பங்களா ஜனவசமுக்கு உரித்தான சமந்த வீரத்ன அவர்களுக்கு நான் அறிவுறுத்தல் வழங்குவேன் செய்ய வேண்டியது. அவருடைய தன்னுடைய மருமகனுக்கு மாதாந்த வாடகை 1 லட்சம் வாடகை 2048 வரையில் அது வழங்கப்பட்டது. 30 வருடங்களுக்கு. அப்படித்தான் அவர் நிதியம் வருகின்ற நிதியம் இருக்கின்ற அவரை போன்று நடப்பார்கள் என்று சிந்திக்கின்றார். நல்லதா? அவருக்கு நான் கூறுவது, ஹந்தானை ஜனவசம பங்களாவை தனது மருமகனுக்கு எப்படி வழங்கினீர்கள் என்று கூறுங்கள். அது மாத்திரமல்ல, நீங்களும் அமைச்சரில் இருந்த போது ரவி கருணாநாயக் அவர்களே, ஏலாங்கா நிறுவனத்தின் பஸ் கொள்வனவுக்காக அந்த ஒப்பந்தம் எவ்வாறு செயற்படுத்தப்பட்டது, அதை நடைமுறைப்படுத்திய அமைச்சர் யார்? இந்த வியாபாரிகள், இவர்கள் வியாபாரிகள் என்று கூச்சல் எடுக்கின்றவர்கள் தான் அவர்கள் செய்தார். $118 பில்லியன்களை நாங்கள் செலுத்த வேண்டியதாயிற்று. அதை நாங்கள் அகற்றுவதற்கு விமானமும் இல்லை எங்களுக்கு. அதை நாங்கள் ரத்து செய்வதற்கு அந்த நிதியை நாங்கள் செலுத்த வேண்டியதாயிற்று. அந்த அமைச்சர் வந்து இங்கு கூறுகின்றார், வியாபாரிகளை இங்கு நீங்கள் நியமித்திருக்கின்றீர்கள் என்று. இந்த
இந்த நிதியத்தில் ஒன்றிணைந்த நிதியத்திற்கு இந்த பாராளுமன்றத்திற்கு தான் அந்த நிதியை செலவு செய்கின்ற அதிகாரம் இருக்கின்றது. இங்கு ஒரு கொடுங்கோல் ஆசை இருக்கின்றது இவர்களுக்கு. நிதிய தொடர்பாக சந்தேகம் படுகின்றார்கள். அவர்கள் அதனை கொள்ளையடிப்பார்கள் என்று அவர்கள் சந்தேகப்படுகின்றார்கள். இந்த உண்மையை நாங்கள் மறைக்க முயற்சிக்க கூடாது. ஆட்சி அதிகாரம் தொடர்பில் இவர்களுக்கு ஆசை ஏற்பட்டு வருகின்றது. 1000 பேர் இறப்பார்கள் என்று கூச்சலிட்டது அதுதான். அவர் என்ன கூறினார்? நிதியம் தொடர்பில் சந்தேகத்தை ஏற்படுத்த வேண்டும். பிரஜைகள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். இதற்கு முன்பு என்ன கூறினார்கள்? அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டாம், வேறு நபர்களுக்கு கொடுங்கள் என்று தெரிவித்தார்கள். தற்போது கூறுகின்ற குரல் என்ன? வேறு நபர்களுக்கு கொடுக்காதீர்கள், அரசாங்கத்திற்கு கொடுங்கள் என்று கூறு. நேற்று நான் கங்காராமையின் சங்கைக்குரிய தேர் அவர்களை சந்தித்த அவர் வெளிப்படையாக தெரிவித்தார், அரசாங்கத்திடம் கொடுங்கள் என்று, வேறு நபர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்று கூறினார். அரசாங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கை எழுந்திருக்கின்றது. அந்த நம்பிக்கை தான் இந்த நிதியத்தை வலுப்படுத்தும். எமது எதிர்பார்ப்பு என்ன? அந்த நம்பிக்கையை இழக்க செய்தல். ஒரு கொடுங்கோல் ஆசையில் அவர் திளைகின்றார். எனவே நாங்கள் வலுவான ஒரு பொறிமுறை உருவாக்குவோம் இதற்கு முகம் கொடுப்பதற்கு. ஒன்று, ஜனாதிபதி செயலணி ஒன்றை நாங்கள் ஆரம்பிப்போம். அரசார்பற்ற நிறுவனங்கள், அரச நிறுவனங்கள், அதே போல் வியாபார அமைப்புகள், பொதுமக்கள் அமைப்புகளை சார்ந்த ஜனாதிபதி உள்ளிட்டவர்களை கொண்ட ஒரு செயலணி. அந்த செயலணியின் கீழ் 7 அலகுகள் உருவாக்கப்படும். அதில் ஒரு அலகு நிதி சேகரிப்பு, 2வது ரிகவரிங் பிளான், 3 நிர்மாணம் தொடர்பான வழிகாட்டு வித்யாபித்த அதிகார சபையின் நீர்ப்பாசன திணைக்களம் போன்றவற்றின் நீர்ப்பாசன திணைக்களத்தில் நாங்கள் புத்திருக்க வேண்டும். பெரும்போகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் பல பணிகள் இருக்கின்றது. அலர கால்வாய் அது மிக அவசியமானது ஒன்று. கிரித்தல வாவியிலிருந்து நீரை போதுமானதாக 2 வாரங்களுக்கு மாத்திரம் இருக்கின்றது. என துரிதமாக எலர வாய்க்காலை அமைக்க வேண்டும். முருகாக்காந்தையில் இருக்கின்ற நீரை நாங்கள் அனுப்ப வேண்டும். எலர வாய்க்காலை அமைப்பதற்கு இராணுவத்தின் நீர்ப்பாசன திணைக்களம் தொண்டர்களை கொண்டு அதை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் நம்புகின்றோம் சில நாட்களில் அதை அவர்கள் நிவர்த்தி செய்வார்கள் என்று. தற்போதும் அவர்கள் அங்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகளும் அங்கு வந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் என்ன செய்கின்றோம்? இந்த நீர்ப்பாசன பெருந்தெருக்கள் நிர்மாணம் தொடர்பாக சிறந்த முறையில் வழிகாட்டுவதற்கு நாங்கள் சிறந்த ஒரு செயலை அமைக்கின்றோம். அதுபோல் தொடர்பாடல் குழு ஒன்று அவசியம். இந்த விடயங்களை கூறுவதற்கு, சர்வதேச கொண்டு செல்வதற்கு, செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு தொடர்பாடல் குழு 7 அலகுகள் உருவாக்கப்படும். தற்பொழுது நாங்கள் வீடுகளை கட்டி அமைப்பதற்கும் ஒரு அலகு அங்கு உருவாக்கப்படும். ஆனால் நாங்கள் செயற்படுவது இருக்கின்ற அரச பொறிமுறையினூடாகவே திட்டங்களை நாங்கள் தயாரிப்போம். நான் அழைக்கின்றேன், அங்கு இணையுமாறு உங்களை நாங்கள் அமைப்போம். அதுதான் எங்களுடைய யோசனை. நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஜனாதிபதி செயலணியின் மாத்திரம் போதாது. நாங்கள் விரைவாக இன்று இரவு ஒன்று சட்டத்தரணிகள் குழுவுடன் விரைவாக இதற்கான விசேட ஏற்பாடுகள் சட்டம் ஒன்றை இந்த பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றுவோம். இந்த நிலையிலிருந்து நாங்கள் மீட்பதற்கு 2 வருடங்களாவது எங்களுக்கு தேவைப்படலாம். இந்த அனர்த்தத்தை பாருங்கள், ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு இருக்கின்றது. எனவே குறைந்தது 3 வருடங்களாவது தொடர்ச்சியாக ஒரு திட்டம் அவசியம். அந்த திட்டத்திற்கு தேவையான விசேட ஏற்பாடுகள் சட்டம் ஒன்றை நாங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வர ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே எமது திட்டம் என்னவென்றால் ரீபில்ட் ஸ்ரீலங்கா. இதை நாங்கள் உணர்ந்து கொள், இதை கட்டியெழுப்பதற்கு நாங்கள் திட்டங்களை தயாரித்திருக்கின்றோம். அடுத்து விசேடமாக கௌரவ நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்ற மற்றொரு விடயம், எங்களுக்கு தேவை நிலையான திட்டங்கள் அவசியம். இது இவ்வாறு செயற்பட முடியாது. நிலையான திட்டங்கள் அவசியம். இந்த நிலையான திட்டங்களை தயாரிக்கின்ற போது நான் நினைக்கின்றேன், விசேடமாக எமது வான் படை, எமது 7 ஹெலிகாப்டர்கள் 7 வருடங்களை பழையதாக இருக்கு, கீழே நிறுத்தி வைக்கப்பட்டு மாத்திரமே இருக்கின்றது. ஹெலிகாப்டரின் காலம் கணிப்பிடப்படுவது 1 வருடத்தில். ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். 7 வருடங்கள் இந்த விமான செயலணி இயங்காமல் இருக்கின்றது. MI-17 என்கின்ற 5 உலங்கு வானூர்திகள் தற்பொழுது டெண்டர் கோரப்பட்டு பிறகு நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றை புதுப்பிப்பதற்கு ஏற்கனவே செய்ய வேண்டிய பணிகள் அவை. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விலை மனு கோரல் செய்து இந்த உலங்கு வானூர்திகளை மீண்டும் மறுசீரமைப்பதற்கு நாங்கள் அதற்கான விலை மனுக்களை பெற்றிருக்கின்றோம். அது பெல் 212 என்கின்ற
உலங்கு வானூர்தி. அதுவும் பெருகை நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டு அதன் பணிகளுக்காக விளைமனு கோரப்பட்டிருக்கின்றது. அடுத்து MI-17 உலங்கு வானூர்திகள் 7 கீழே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 7ம் தற்போது பெருகை நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். ஓரிரு மாதங்களில் அதற்கான அந்த மறுசீரமைப்பு பணிகளை நாங்கள் ஆரம்பிக்க முடியும். எமது உலங்கு வானூர்தி செயலணி இன்னும் அந்த வலு அதிகரிக்கும். அப்படித்தான் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். அனர்த்தத்தில் கூச்சலிடுவது அல்ல. இதை நாங்கள் நேர காலத்தில் அறிந்து நாங்கள் சென்று பார்த்தோம் அங்கு இருக்கின்ற நிலைமை. எமது விமானப்படைக்கு கௌரவம் நாங்கள் செலுத்த வேண்டும். அவர்களுடைய உயிர்கள் தொடர்பிலான எந்த ஒரு கரிசனமின்றி அவர்கள் அதை அந்த விமானங்களை அந்த உலங்கு வானூர்திகள் அவர்கள் செயற்படுத்தினார்கள். பெருமதியான உலங்கு வானூர்திகள் பாரிய அளவில் பல வருடங்களாக கீழே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை நாங்கள் புதுப்பிக்கின்றோம், திருத்துகின்றோம். இது நாங்கள் ஏற்கனவே ஆரம்பித்துட்டோம் அந்த பணிகளை. அனர்த்தம் ஏற்பட்ட பிறகு செய்கின்ற பணி அல்ல. தற்போது நாங்கள் 5 MI-17 மற்றும் B212 என்கின்ற உலங்கு வானூர்திகள் தற்போது பெருகை நடவடிக்கைகளை நிறைவு செய்து விட்டோம். எஞ்சிய 7க்கும் பெருகை நடவடிக்கைகள் நாங்கள் செய்து வருகின்றோம். எனவே இந்த செயல் அணிக்கு உலங்கு வானூர்தி புதிதாக என்று கூறுகின்றது என்றால் 12 உலங்கு வானூர்திகள் இணையும் 4 விமானங்கள் இந்த டிசம்பர் மாதம் அளவில் அந்த பொது திருத்த பணிகள் நிறைவு செய்து இலங்கைக்கு அவை கொண்டு வரப்படும். மீண்டும் அந்த விமானங்களை நமக்கு பெற்றுத்தர எமது விமான படையணியை நாங்கள் வலுப்படுத்தும் பணியை நாங்கள் செய்து வருகிறோம். அது ராஜதந்திர உறவுகளூடாக செய்யப்பட்டது. முன்னேற்றகரமான விமானங்களை நாங்கள் கோரி இருக்கின்றோம். C-130 என்கின்ற மிகச்சிறந்த விமானம் 2026 ஆண்டு எங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. ஆஸ்திரேலியா எங்களுக்கு அது இலவசமாக தர இருக்கின்றது. யுத்தத்தை செய்வதற்கு அல்ல. இப்படிப்பட்ட அனர்த்தத்தின் போது வலுவான ஒரு வான்படை எங்களுக்கு அவசியம். அந்த வான்படையை கட்டி எழுப்பதற்கு இந்த அனர்த்தம் ஏற்படுவதற்கு முன்னதாக இந்த ஒரு வருடத்தில் நாங்கள் அதற்கான பணிகளை ஆட்டி இருக்கின்றோம். அடுத்த பிரதேச சபை நகர சபைகளில் பேக்கோ இயந்திரங்கள் இல்லை, டிராக்டர் இல்லை, மோட்டோகேடர் இல்லை. எப்படி இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுப்பது? நாங்கள் இந்த பிரச்சனையை கண்டோம். அதை கண்டு இந்த வரவு செலுத்தத்துக்கு முன்னதாகவே, இந்த அனர்த்தத்துக்கு முன்னதாகவே நாங்கள் பிரதேச சபைகளுக்கு தேவையான 700 இயந்திரங்களை கொண்டு வருவதற்கு 770 கோடி நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். தற்போது பெருகை நடவடிக்கைகள் நிறைவு பெற்று விட்டது. விலை மனு வழங்க மட்டும் இன்னும் 2-3 மாதங்களில் எமது பிரதேச சபைகளுக்கு தேவையான பேக்கோ இயந்திரங்கள், மோட்டோகேடர் இயந்திரங்கள் வழங்கப்படும். நாங்கள் எப்படி முகம் கொடுப்பது அனர்த்தத்திற்கு? பிரதேச சபைக்கு நகர சபைக்கு ஒரு மோட்டோகேடர் இன்றி அவர்கள் எப்படி அனர்த்தத்தில் செயற்படுவார்? கண்டி அரசாங்க அதிபர் இன்று என்ன தெரிவித்தார் தெரியுமா? 8 பேக்கோ இயந்திரங்கள் தேவையானால் எங்கும் இல்லை என்று கூறுகின்றார். நாங்கள் முயற்சிக்கின்றோம் அவற்றை தேடி பெற்றுக் கொடுப்பதற்கு. பிரதேச சபை நகர சபைகள் அனைத்தும் செயலில் வந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட நிறுவனங்களை நாங்கள் கட்டி எழுப்புகின்றோம். எனவே 870 கோடி 2025 ஆண்டில் நாங்கள் ஒதுக்கீடு செய்து அதனை ஒப்படைப்பதற்கான சகல பணிகளையும் நிறைவு செய்திருக்கின்றோம். பெரும்பாலும் பிப்ரவரி மாதத்தில் அந்த மோட்டோகேடர் பேக்கோ இயந்திரங்களை நாங்கள் வழங்கி அடுத்து இப்படி ஒரு இடர் நிலையில் முகம் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இப்படிப்பட்ட இடர்கள் ஏற்படுவதை தடுக்க வேண்டும். மண் சரிவு ஏற்படுவதை தடுக்க வேண்டும். இங்கு ஆற்றங்கரைகளில் வீடுகள் எவ்வாறு அமைக்கப்பட்டது? இந்த மலை உச்சிகளில் இந்த வீடுகள் எவ்வாறு நிர்மாணிக்கப்பட்டது? எந்த பிரதேச சபை அனுமதி கொடுத்தது? அப்படி அனுமதி தேவையாப்பட்ட வீடு நிர்மாணிப்பதற்கு NBRO அனுமதி அவசியம். இந்த எந்த ஒரு அனுமதியும் எப்படி வழங்கப்பட்டது? மலை உச்சிகளில் வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன, ஆற்றங்கரைகளில் வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. கடந்த காலங்களில் நாட்டில் ஒரு ட்ரெண்ட் இருந்தது. மலை உச்சியில் வீடு அமைக்க வேண்டும், குளத்துக்கு அருகில் வீடு அமைக்க வேண்டும், ஆற்றங்கரையில் வீடு அமைக்க வேண்டும் என்ற ஒரு ட்ரெண்ட். அது ஒரு செல்வந்தரின் குணாம்சமாகவே அங்கு பார்க்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்ட் தான் சமூகத்தில் வந்தது. முழுமையான ஆற்றங்கரைகள் அழிக்கப்பட்டது, மலை பிரதேசங்கள் அழிக்கப்பட்டது. எனவே நாங்கள் என்ன செய்கின்றோம்? நாங்கள் சட்டங்களை இதற்காக கொண்டு வர இருக்கின்றோம். மீண்டும் ஆற்றங்கரைகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே மீண்டும் எந்த வகையிலும் அனுமதியற்ற இடங்களில் கட்டிடங்களை அமைக்க நாங்கள் அனுமதி அளிக்க மாட்டோம். கொலனாவில் அதுதான் இடம்பெற்றது. வழிந்தோடுகின்ற நீர் எத்தனை தடவை அந்த வீடுகள் வெள்ளத்தில் மூழ்குகின்றன ஒவ்வொரு வருடமும். யார் அனுமதி கொடுத்தது அங்கு வீடுகள் அமைப்பதற்கு? பார்த்து கொண்டுதான் சிறியோர் கொடுப்பனவை கொடுத்து அந்த அனுமதி பெற்று தவிசாளர் ஒரு உறவினராக இருக்கலாம், தவிசாளருக்கு கன்வென்சிங் சென்டராக இருக்கலாம். எனவே இதிலிருந்து நாங்கள் மக்களை மீட்டெடுக்க வேண்டும். ஆசிய அபிவிருத்தி வங்கி
ஒரு இணக்கப்பாட்டை தெரிவித்திருக்கின்றது. நாங்கள் கோரியிருக்கின்றோம், மத்திய மலைப்பாங்கின் உண்மை நிலைப்பாட்டை எங்களுக்கு ஆராய்ந்து அறிக்கை தாருங்கள் என்று. சிலர் கூறுகின்றனர் அவங்களுக்கு நிலைமை பயங்கரமானது என்று. அந்த அறிக்கை 5000 அடிக்கு மேற்பட்ட வாழ்கின்ற சகல பிரதேசங்களிலும் வன பிரதேசங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த காணிகளை சொத்துக்களை அரசாங்கத்தின் நட்டேடுகளை செலுத்தி கையகப்படுத்த நடவடிக்கை எடுப்போம். இந்த நாடு மீண்டும் மறுசீரமைக்கப்பட வேண்டும். செழிப்பான பெருமதியான ஒரு மலையக பிரதேசமாக அது மாற்றப்பட வேண்டும். மண் சரிவு கண்முன்னே மண் சரிவு ஏற்படுகின்றது, மக்கள் மரணிக்கின்றார்கள். பாரி ஒரு அனர்த்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ரண்டவை அமைத்தோம், ஆனால் நீர் 52% தான் இருக்கின்றது. ரந்தனிகள் அமைத்தோம், 48% தான் நீர் இருக்கின்றது. சேற்றினால் நிறைந்திருக்கின்றது, மலைகள் கழுவி சென்று அங்கு நிறைந்திருக்கின்றது. நாங்கள் அதற்கு தயார் இல்லை. எனவே நாங்கள் கேட்பது, எதிர்கட்சி உள்ள அனைவரிடம் நாங்கள் கேட்பது வேறொன்றும் அல்ல. இது ஒரு நட்பணி, இது தேசிய நட்பணி. மீண்டும் அந்த நாட்டில் இப்படிப்பட்ட அனர்த்தம் ஏற்பட்டால் சூறாவளி ஏற்படுவதை நாங்கள் நிறுத்த முடியாது. ஆனால் அதில் பெறுகின்ற அழிவுகளை குறைக்கலாம், உயிர்கள் அழிவடைவதை நாங்கள் குறைக்கலாம், நிறுத்தலாம். அதற்காக நாங்கள் நிலையான ஒரு திட்டத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். உலக வங்கியிடமிருந்து தற்போது அறிவித்திருக்கின்றது, அவர்கள் மேற்பார்வை செய்து வருகின்றார்கள். டிசம்பர் 15ஆம் தேதி அளவில் எமது இந்த பாதிப்பு தொடர்பில் முழுமையான ஒரு கணிப்பீடு வேண்டும். 3 மாதம் அளவில் அவசியம். டிசம்பர் 15 இந்த பாதிப்பின் அன்னளவான ஒரு அளவீடை நாங்கள் எடுக்கலாம். எமது தேசத்துக்கு முகம் கொடுக்க முடியாத ஒரு அழிவு இது. எனவே நிலையான ஒரு திட்டத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். இந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிப்பதற்கு அடுத்ததாக நான் கூறுவது, இதற்கு அப்பால் நாங்கள் எவ்வாறு பயணிப்பது? பிணங்களின் மீது அமர்ந்து நாங்கள் அரசியல் செய்ய முடியாது. ஒரு கொடூரமான எதிர்பார்ப்புடன் அரசியல் செய்ய முடியாது. அழிவு காலை மாலை பிரார்த்தனை செய்கின்ற ஒரு அரசியல் செய்ய முடியாது. அரசாங்கத்துடன் இருக்கின்ற பிரச்சனையை அரசியல் ரீதியாக தீர்த்துக் கொள்வோம். அரசாங்கத்துடன் இருக்கின்ற பிரச்சனையை பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய வைத்து நீங்கள் வெற்றி கொள்ள முயற்சிக்க வேண்டாம். அரசாங்கத்துடன் இருக்கின்ற பிரச்சனை மக்களுடைய வாழ்க்கையை, உயிர்களை அழித்து ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அரசாங்கத்துடன் பிரச்சனை அரசியல் ரீதியாக தீர்த்துக் கொள்ளுங்கள், நாங்கள் தயார். அதிகாரம் ஆட்சி தேர்தலிலூடாக பெற்றுக்கொள்ள நாங்கள் தயார். இதோட மாவத் உகுலன்ட்டு அதை விட உங்களுக்கு வேறு வழி இல்லை. அதற்கு தயாராகுங்கள். அரசாங்கம் வீழ்ச்சியுறும். மத்திய கிழக்கு பிரச்சனை வந்ததும் நாடு வீழ்ச்சியுறும். அமெரிக்க தீர்வை பிரச்சனையால் வீழ்ச்சியுறும். ஆகவே இடைக்கால அரசாங்கத்திற்கு தயாராகுமாறு சிலர் சொல்லுகின்றார்கள். பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை கைப்பற்றுமாறு சொல்கின்றார்கள். நிதி அதிகாரம் பாராளுமன்றத்துக்குரியது. பாராளுமன்றத்துக்கு முரணாக நிதி அதிகாரத்தை ஒருபோதும் நாங்கள் பயன்படுத்தவில்லை. ஜனாதிபதிக்கு சில அதிகாரம் இருந்த போதும் கூட நாங்கள் பாராளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டுத்தான் நிதி அதிகாரத்தை பயன்படுத்துகின்றோம். அரசியலமைப்புக்கு ஏற்ற வகையில் தான் நாங்கள் செயற்படுகின்றோம். நீதிமன்றத்தினால் குற்றவாளிகளாக இனங்காணப்பட்டவர்கள் இன்று அரசியலமைப்பு பற்றி எங்களுக்கு பாடம் கற்பிக்க வருகின்றார்கள். இந்த கொடூர மனது ஆகவே இவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, பழைய துகள்களை சேர்த்து கொண்டு இருக்காமல் கொலோன்னாவை பிரதேச மக்களுக்கு உணவு பொதிகள் 10 வழங்குங்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். இதை கைவிடுங்கள். இந்த பாராளுமன்றத்தில் சம்பிரதாயபூர்வமாக எதிர்கட்சி இருக்கின்ற அரசாங்கம் என்று இங்கே இருக்கின்றது. இந்த அழிவிலிருந்து மீண்டு வருவதற்கு, இந்த பேரழிவை தடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும். முன்னாயத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். சில சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற போது சட்ட முரணானதை அகற்றுகின்ற போது நாங்கள் ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டும். அல்லது மக்களை தூண்டுவார்கள், மக்களை கிளர்ந்தெழ செய்வார்கள். அப்படி அரசியல் செய்யாமல் சட்டவிரோத கட்டிடங்களை நீக்குகிற போது, அகற்றுகிற போது நாங்கள் தொடர்ச்சியாக ஒற்றுமையாக செயற்பட வேண்டும். ஒரு தேசிய சபையாக ஒரு தேசிய பிரச்சனை வருகிற போது நாங்கள் உண்மையில் அரசியல் பிரச்சனைகளை தனியாக தீர்த்துக் கொள்வோம். நுகைகொடையில் கூட்டம் ஒன்றை நடத்தி பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வோம். அது வேறு ஒன்று, அது அரசியல். ஆனால்
யாராவது ஒருவரை ஜனாதிபதியாக்குவதை அங்கே நாங்கள் பார்த்துக் கொள்வோம். இங்கே ஒரு தேசிய சபை இருக்கின்றது. பொதுவான நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த பேரழிவில் இருந்து மீண்டு வருவதற்கு, இப்படியான பேரழிவுகள் ஏற்படுகின்ற போது அதிலிருந்து மீண்டு வருவதற்காக நாங்கள் ஒன்றாக செயற்பட வேண்டும். இப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஒற்றுமையாக செயற்படாவிட்டால் எதற்கு மக்கள் எங்களை அனுப்பியிருக்கிறார்கள்? எங்களுடைய நலனுக்காகவா மக்கள் அனுப்பியிருக்கிறார்கள்? இந்த சபைக்கு பொதுமக்களுடைய நன்மைக்காக செயற்படுகின்ற சகலருக்கும் நான் அழைப்பு விடுகின்றேன். எதிர்வருகின்ற வருடங்களில் மக்களுடைய நன்மைக்காக இந்த உயரிய சபையில் செயற்படுங்கள். கைத்தொழிலாளர்களுக்கு, வியாபாரிகளுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். சிலர் தீத்தொழில் ஈடுபடுகின்றவர்கள் என்று சிலர் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. அது அவர்களுக்குரிய உலகம் என்று நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன நடந்திருக்கின்றது? மிக நேர்மையாக செயற்படுகின்ற அரசாங்கம் உண்மையில் இப்படியான வர்த்தக சமூகத்தினர் சிறப்பாக செயற்படுகிறார்கள். அப்போது தீத்தொழில் ஈடுபட்டவர்களாக கருதுகின்றார்கள். இவர்களுடைய உலகத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கின்றோம். வர்த்தகர்கள் எங்களுடன் ஒன்றாக இணைந்து செயற்படுகிறார்கள். தன்னார்வ அடிப்படையில் எங்களுடன் சேர்ந்து வேலை செய்கின்றார்கள். அவர்கள் மீது சேர் பூசுகின்றார்கள் என்று சொன்னால் சிலர் எதிர்பார்க்கவில்லை. இப்படியானவர்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைந்து மக்களுக்காக பாடுபட்டு உழைக்க முன்வருவார்கள் என்று. ஆகவே இவர்களுடைய தொட்டில் தற்போது ஆடுகின்றது. இவர்கள் நினைக்காத வகையிலே சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவர்கள் நினைக்காத உலகத்துக்குள் நாங்கள் பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே புத்திஜீவிகள், வர்த்தகத்துறை சார்ந்தவர்கள் எங்களுக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு ஆதரவு நல்குகிறார்கள். ஆகவே இவர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. துமிந்த உலங்கம அவர்களுக்கு, எங்களுடைய கோமிக அவர்களுக்கு, எங்களுடைய ஏலாங்கனுடைய கனைகுடவுக்கு, எங்களுடைய ஆளுநருக்கு, ஆரிஃப் யூசுப் அவர்களுக்கு, இப்படி எல்லோர் மீதும் சேறு பூசுகிறார்கள். இவர்கள் நினைத்தார்கள் இந்த வர்த்தக சமூகத்தினர் அவர்களுடைய உலகத்துக்குரியவர்கள் என்று. ஆகவே பாருங்கள், இன்று தங்களுடைய நேரத்தை இன்று நாட்டுக்காக அர்ப்பணித்திருக்கின்றார்கள் இந்த வர்த்தகத்துறையினர். ஆகவே நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். நீங்கள் இப்படியான செயற்பாடுகளை பார்ப்பதற்கு விரும்பாவிட்டாலும் கூட நாடு தயாராகி இருக்கின்றது. வர்த்தகத்துறை சார்ந்தோரை, கைத்தொழில்துறை சார்ந்தோரை, வெளிநாடுகளில் வாழ்கின்ற அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். இந்த பேரழிவிலிருந்து நாடு மீண்டு வருவதற்கு நீங்கள் உதவுங்கள் என்று நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். இது மிகவும் கவலையான ஒரு சம்பவம். இந்த பேரழிவு மிகவும் கவலையானது. ஆனால் இந்த நாட்டை உயரிய நாடாக, சிறந்த நாடாக மாற்றுவதற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்து நிறைவு செய்கிறேன். நன்றி. வரவு செலவு திட்ட விவாதம் பாராளுமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வருகை தந்து சிறப்புரை ஆற்றினார். நாட்டில் தற்போது அனர்த்தம் தொடர்பாக பெரும்பெரு பிரச்சனைகள் உருவாகியுள்ள நிலையில் பல்வேறு அறிவிப்புகளையும் ஜனாதிபதி தனது உரையின் போது விடுத்திருந்தார்.